सुधा कुंभ विबोध मुद्रा विद्या विराजत करवारिजाताम् अपार कारुण्य सुधांबुराशिं श्री शारदांबां प्रणतोस्मि नित्यं। श्रीमते शंकरार्याय धीमते अद्भुत शक्तये नमोस्त्वद्वैत सिद्धांत स्थापनोपात्तमूर्तये। இன்னைக்கு இந்த கிராமத்தில், இந்த கோழிக்கோடு மகாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில், இந்த அக்ரஹாரத்தில் ஸ்ரீ மகாகணபதி, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஆஞ்சநேய சுவாமியின் சன்னிதானத்தில் மகா கும்பாபிஷேக காரியக்கிரமத்தை பண்ணியிருக்கோம். இந்த காரியக்கிரமத்தில் எல்லாமே சாஸ்திரோக்தமாக நடந்திருக்கு. எல்லா வேத பண்டிதர்களும் வேத புராணாதி பாராயணங்கள் பண்ணி இந்த எல்லா காரியக்கிரமத்தையும் சாஸ்திரோக்தமாக நடத்தினது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். நம்ம என்ன அனுஷ்டானம் பண்ணணும் என்றாலும் சாஸ்திரோக்தமாக பண்ணணும். சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ன சொல்லிட்டு இருக்கோ அந்த சாஸ்திரம்படியே எல்லாத்தையும் பண்ணணும் என்கிறது பரம்பரையாக வந்திருக்கு. கீதையிலையும் பகவான் இதுதான் சொல்கிறார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதோ. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த ரெண்டு விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் சாஸ்திரம்தான் உனக்கு பிரமாணம். இந்த சாஸ்திர பிரமாணத்தால் தான் நீ எது சரி எது தப்புங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி லோகத்தில் இந்த விவகாரத்தில் எது சரி எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக ஒரு சட்டம் ஒன்று இருக்கோ, அந்த சட்டப்படி இருந்தால் தான் அது சரி, இல்லைன்னா சரியில்லை அப்படின்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஸ்திரம் படி இருந்தால் தான் அது சரி, இல்லைன்னா இல்லை என்கிற ஒரு வியவஸ்தை இருக்கிறது. அந்த வியவஸ்தைப்படியே எல்லாமே நாம் பண்ணக்கூடிய தார்மீகமான ஆச்சரணங்கள் எல்லாம் இருக்கணும். இங்கே சில பேர் கேட்டுட்டு இருப்பார், என்ன என்று கேட்டால், நாங்கள் நாம் எல்லோருமே இப்போ எந்த மாதிரி ஒரு லோகத்தில் இருக்கோம்னா, இந்த லோகத்தில் இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துடுத்து, நிறைய மாறிண்டே இருக்கு. புதுசாக எல்லாம் நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சுட்டு இருக்கார். இவ்வளோ ஆதுனிகமான ஒரு காலத்தில் இருக்கோம். முன்னாடி எல்லாம் இல்லாததெல்லாம் இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு காலத்திலேயே இருக்கிற போதும் சும்மா இந்த சம்பிரதாயம், இந்த சாஸ்திரம், தர்மம் அதர்மம், புண்ணியம் பாப்பம் என்ன இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் வேண்டி இருக்கா? இதெல்லாத்தையும் நாம் எடுத்துக்கணுமா? இந்த தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம் சம்பிரதாயம் சாஸ்திரம் ஆச்சாரம் இதெல்லாமே பழைய காலத்தின் விஷயம், பழைய காலத்தின் சமாச்சாரம். இதெல்லாம் இந்த காலத்துக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பார். நிறைய பேரோட மனசில் இந்த கேள்வியும் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ சில பேர் கேட்பார், ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கேட்காமே இதெல்லாம் பழைய காலத்தின் சமாச்சாரம், இந்த காலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு அவளே தீர்மானம் பண்ணி விட்டு போயிட்டு இருக்கார். ஆனால் அதனுடைய பலன் அப்புறம் தெரியும் அவளுக்கு, அது அப்புறம் அது வேற விஷயம். இன்னைக்கு விட்டுட்டு இருக்கார், அதனுடைய பலன் அப்புறம் அவர் தெரிஞ்சுப்பார், அது வேற விஷயம். ஆனால் நிறைய பேர் மனசுல இந்த கேள்வி இருக்கு, இதெல்லாம் எதுக்கு வேணும் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இங்க நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த உலகத்துல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய புதுசான பொருட்களை கண்டுபிடிச்சுட்டு இருக்கார். அதெல்லாமே சரிதான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதனுடைய உபயோகம் எல்லோருக்கும் கிடைச்சுட்டு இருக்கு. எல்லோரும் அந்த பொருட்களை பயன்படுத்தி கொள்கிறார். அதனுடைய உபயோகம் எல்லோருக்குமே கிடைக்கிறது. இப்போ இந்த காலத்தில் இந்த ஆதுனிகமான இந்த பொருட்களை வச்சுட்டு தான் தினமும் எல்லோருடைய விவகாரமும் நடந்துட்டு இருக்கு.
ஒருத்தர்கிட்ட பேசணும்னாலும் அதன் மூலமாக தான் பேசிட்டு இருக்கோம். எங்கே என்ன நடக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுண்டு நம்ம வேலை நாம் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த வியவஸ்தை தான், அந்த ஆதுனிகமான வியவஸ்தை தான் காரணம். அதன் மூலமாக தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு எல்லாமே அதன் மூலமாக தான் நடக்கிறது. அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அது இருக்கிற போது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த வியவஸ்தை, அந்த ஆதுனிகமான ஒரு வியவஸ்தை இருக்கு, அந்த டெக்னாலஜிங்கிறது இருக்கு. அதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்றார், உபயோகம் பண்ணிக்கிறார். அது உபயோகம் பண்ணிட்டே தினமும் எல்லோருடைய விவகாரம் நிறைய வேலைகள் அதனால தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லோரும் பண்ணிட்டு இருக்கிற போது அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நாமும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்குன்னு தான் ஒத்துக்கணும். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அது ஒத்துக்கணும். அதே மாதிரி அது எல்லாத்தையும் இன்னும் நல்லா உபயோகம் பண்ணிட்டு இந்த வேலைகளெல்லாம் நிறைய பண்ணிட்டே இருக்கலாம். அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் எவ்வளவு வந்தாலும் இந்த உலகத்தில் துக்கம்ங்கிறது இன்னும் கம்மி ஆகலை. துக்கம்ங்கிறது அப்படி தான் இருக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டு இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய சத்தியமோ அவ்வளவே பெரிய சத்தியம் என்னன்னா, இந்த உலகத்தில் துக்கம் ஒன்றும் குறையலை. துக்கம் அப்படி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆதுனிக காலத்திலையும் துக்கம்ங்கிறது அப்படி தான் இருக்கு. இப்போ ஒரு வழியிலிருந்து நம்ம கதவை சாத்திட்டாங்கனாலும் இன்னொரு இடத்துலேருந்து திருப்பி துக்கம் வந்துட்டே இருக்கு. இன்னொரு துக்கத்தை திறந்துட்டு இன்னொரு கதவையிலிருந்து துக்கம் வந்துட்டே இருக்கு, கடிச்சுட்டே இருக்கு மனிதனுக்கு. ஏன்னா அது இன்னும் நிக்கலை. ஏன் அப்படி? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஆதுனிகமான எந்த சாதனங்களும் இல்லாத காலத்திலையும் ரொம்ப சுகமா இருந்தவர் நிறைய பேர் இருந்தார். இப்போ இதனால்தான் எல்லோரும் இப்போ சுகமா இருக்கார் அப்படின்னு சொல்லணும்னா, இதெல்லாம் வந்தது எப்போ? இப்போ இந்த சில வருஷங்கள்ல தான் இது வந்திருக்கு. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கலை. 40-50 வருஷமும் வேண்டாம், ஒரு 25 வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இருக்கிறது அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அந்த காலத்திலையும் ரொம்ப சுகமா இருந்தவர் இருந்தார். அந்த காலத்திலும் ரொம்ப சுகமா இருந்துட்டு இருந்தார். இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் நடுவில் இருந்தாலும் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவா நிறைய பேர் இருக்கார். அதனால இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் என்று கேட்டால், இந்த உலகத்துல இந்த ஆதுனிக காலமானாலும் பழைய காலமானாலும் சுகம் துக்கம் ரெண்டுமே இருக்கு. இந்த சுகம் துக்கம்ங்கிறது முன்னாடியும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, வருங்காலத்திலும் இருக்கும். அது எங்கேயும் போகாது. சுகம் துக்கம்ங்கிறது சம்சாரத்தில் எப்போதுமே இருக்கும். இந்த உலகத்தில், இந்த ஜகத்தில் சுகம் துக்கம் ரெண்டும் எப்போதுமே இருக்கும். அதனால்தான் இதுக்கு சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த உலகத்துக்கு. அதனால என்னைக்கு வரைக்கும் நாம் இந்த சம்சாரத்தில் இருப்போமோ அது வரைக்கும் இந்த சுகம் துக்கம்ங்கிறது ரெண்டுமே இருக்கும். முன்னாடியும் இருந்தது, இப்போதும் இருக்கு. ஏனென்றால் ஏன் இருக்கிறது என்று கேட்டால், அதே ஏன் இருக்கும்? சுகம் துக்கம் ரெண்டும் எப்போதுமே சம்சாரத்தில் எதுக்கு இருக்கும்? நாங்கள் இவ்வளோ எல்லாம் புது காலத்தில், இந்த ஆதுனிகமான காலத்தில் இவ்வளோ எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால இந்த துக்கம் எல்லாம் போயிடணும் தானே. போகாம எதுக்கு இருக்கு இந்த துக்கம் அப்படின்னு கேட்டா, ஏன்னா இப்போ நாங்கள் இவ்வளோ எல்லாம் புதுசாக பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்றதுனால இந்த துக்கம் போயிடணுமே, எல்லா இடத்துலும் சுகம்தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இங்க எத்தனை பொருட்களை தயார் பண்ணினாலும் அந்த துக்கத்துக்கு என்ன மூலமோ அந்த மூலம் அப்படிதான் இருக்கு. அந்த துக்கத்தினுடைய மூலம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். அதை யாரும் நாசமாக்க முடியாது. அந்த துக்கம் அப்படிதான் இருக்கும். என்னைக்கு வரைக்கும் அந்த துக்கத்தினுடைய மூலம் இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் அந்த துக்கம் இருக்கும். அது எங்கேயும் போகாது. அதை யாரும் அழிக்க முடியாது. அதே மாதிரி இந்த எந்த விதமான வியவஸ்தைகளும் இல்லாத காலத்திலையும் அந்த சுகத்தினுடைய மூலம் இருந்தது முன்னோர்கள் கிட்ட. அதனால்தான் அவர்கள் எல்லோரும் இந்த சுக சாதனம் ஒன்றும் இல்லாத போதும் ரொம்ப சுகமாக தான் இருந்தார். அப்படின்னா இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் என்ன மூலம் அப்படின்னு கேட்டால், அதுதான் சாஸ்திரத்தில் தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சுகத்துக்கு என்ன மூலம்னா தர்மம், துக்கத்துக்கு என்ன மூலம்னா அதுதான் அதர்மம். அதனால இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் உலகத்துல எவ்வளவு வேணாலும் மாறிண்டே இருக்கலாம்.
உலகம் நிறைய மாறிண்டே இருக்கலாம், நிறைய புது புது பொருட்கள் எல்லாம் வரலாம், நிறைய வியவஸ்தைகள் எல்லாம் மாறிண்டே இருக்கலாம், என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனா இந்த துக்கத்தினுடைய மூலம் இருக்குன்னா எத்தனை சுக சாதனங்கள் இருந்தாலும் அந்த எல்லா சுக சாதனங்களுக்கு நடுவில் இருக்கிற போதே இவனு துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லா சுக சாதனங்களுக்கு கையில பணம் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, சொன்னா வேலை பண்றதுக்கு 100 பேர் இருக்கார், எல்லாமே இருக்கு, பெரிய அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த துக்கத்தினுடைய மூலமான அதர்மம் இவங்கிட்ட இருக்குன்னா இவன் துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் இருந்தாலும் அந்த துக்கத்தை தடுக்க முடியாது, துக்கம் வந்துதான் ஆகும். ஏனென்றால் இந்த துக்கம் என்கிறது அதனுடைய மூலத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்கிட்ட அந்த தர்மம்ங்கிறது இருந்தால் எந்த ஐஸ்வர்யம், எந்த அதிகாரம், எந்த தனபலம் ஜனபலம் ஒன்றும் இல்லாத போதும் இவன் ரொம்ப சுகமா இருக்கலாம். எந்த இடத்துல இருக்கானோ அங்கேயே அவன் ரொம்ப சுகமா இருக்கலாம். அந்த சுகமே இவன் இருக்கிற இடத்துக்கு இவனை தேடி இவனுக்கு கிடைக்கும். இவன் எங்க இருக்கானோ அங்கேயே போய் தேடிண்டு இவனையே தேடிண்டு வரும், இவங்கிட்டக்கு வரும் அந்த சுகம் என்கிறது. இந்த துக்கம் என்கிறது இருக்கு, இந்த துக்கத்தினுடைய மூலம் இருக்குன்னா இவன் எங்கே போய் உட்காண்டாலும் அந்த துக்கம் என்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் அவனுக்கு கிடைக்கும். ஏனென்றால் இந்த சுகத்துக்கு மூலம் தர்மம், துக்கத்துக்கு மூலம் அதர்மம். அதனால என்னைக்கு வரைக்கும் அந்த அதர்மம் என்கிறது இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் இந்த துக்கம் என்கிறது வந்துதான் ஆகும். அதை யாரும் தடுக்க முடியாது. நாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டு இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் அந்த துக்கத்தின் மூலத்திலிருந்து அதர்மத்திலிருந்து வரக்கூடிய அந்த துக்கத்தை நிறுத்த முடியாது. இதிலிருந்து இந்த சுக சாதனங்கள் நிறைய இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த சுக சாதனத்திலிருந்து சுகம் கிடைக்கணும் என்றால் இந்த தர்மம் என்கிறது வேணும். ஒரு சுக சாதனம் என் கையிலேயே இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க முடியல. அதுவும் நிறைய பேருக்கு அனுபவத்தில் இருக்கு. எல்லாமே கையில இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியல. எல்லாமே என் கையில தான் இருக்கு, எல்லாமே கடிச்சுடுத்தோம். நாங்க அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கோம், எல்லாமே கைக்கு வந்துடுத்தோம். இன்னும் நாங்க அனுபவிக்கணுங்கிற சமயத்துல அது விட்டு போயிடுது, அதை அனுபவிக்க முடியல. ஏன் இப்படி ஆயிட்டு இருக்குன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய அந்த புண்ணியம் தர்மம்ங்கிறது உங்ககிட்ட இல்லை. ஆனா இன்னும் சில பேரோட வாழ்க்கையில எப்படி நடக்கிறதுன்னா இவன் அந்த சுகத்துக்காக பிரயத்னமே பண்ணலை, இவன் மனசுலேயே யோசிக்கலை, தானாவே அந்த சுகம் இவனுக்கு கிடைக்கிறது. இவன் எங்க இருக்கானோ தானாவே அதுவே இவன்கிட்ட வருது, இவனை தேடிண்டு வந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படி வந்துட்டு இருக்குன்னா இவன் முன்னாடி பண்ணின அந்த புண்ணியம் இவங்கிட்ட இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இவன் எங்க இருந்தாலும் அந்த சுகமே இவனை தேடிண்டு வந்துட்டு இருக்கு. அந்த துக்கம்ங்கிறது இருந்தா எல்லாம் முன்னாடியே இருந்தாலும் அது இவனால அனுபவிக்க முடியலை. இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல. ஏன் இப்படி இருக்குன்னா இதுதான் தர்மம் அதர்மம். உலகத்துல உலகம் எவ்வளவு வேணாலும் மாறிண்டே இருக்கட்டும், ஆனா இது ரெண்டும் மட்டும் என்னைக்கும் மாறாது. இந்த தர்மம் அதர்மம்ங்கிறது, தர்மம் அதர்மம் சுகம் துக்கம், இது என்னைக்குமே மாறாது. அதனால ஒரு சுக சாதனத்தால சுகம் கிடைக்கணும் என்றால் வெறும் சுக சாதனம் நம்மளோட கையில இருந்தா சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதுல இருந்து சுகத்தை அனுபவிக்கணும் என்றால் இந்த தர்மம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். தர்மத்தினுடைய பர்மிஷன் வேணும். அந்த தர்மம் பர்மிஷன் கொடுத்தாதான் சுகசாதனத்திலிருந்து இவனுக்கு சுகம் கிடைக்கும். அதனோட பர்மிஷன் இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அதனால இந்த உலகத்துல அந்தந்த பலன் எல்லோருக்கும் கிடைக்கிறதுன்னா அதுக்கு காரணம் இந்த தர்மம் அதர்மம். அதனால இந்த நாம் சுகமா இருக்கணும், ஸ்ரேயஸை அடையணும் என்றால் இந்த தர்மம்ங்கிறது மனிதனுக்கு வேணும். தர்மாச்சரணத்தை மனிதன் நன்றாக பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் எவ்வளவு மாறிண்டே இருந்தாலும் மனிதனுடைய மனசுல எனக்கு சுகம்தான் வேணும் என்கிற ஆசை மட்டும் அப்படிதான் இருக்கு, அது மாறலை. இல்ல ஒரு காலத்துல எல்லோரும் எனக்கு சுகம்தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்போ காலம் எல்லாம் உலகம் எல்லாம் மாறிண்டு இருக்கு, அதனால இப்போ நான் எனக்கு துக்கம் வேணும்னு சொல்றேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டார். இந்த உலகத்துல எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் எனக்கு துக்கம் வேணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டார். எனக்கு சுகம்தான் வேணும்னு சொல்லுவான். அந்த சுகத்துக்கு சாதனம் இந்த தர்மம் தான். அதனால என்ன காலம் வேணாலும் வரட்டும், உலகம் எவ்வளவு வேணாலும் மாறட்டும், ஆனால் சுகம் வேணும் என்றால் அதுக்கு தர்மத்தை தான் ஆச்சரணம் பண்ணணும். துக்கம் வேண்டாம் என்றால் அப்போ அதர்மத்தை வேழணும். அதனால இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும், சுகத்துக்கு மூலம் தர்மம், துக்கத்திற்கு மூலம் அதர்மம். அதனால அது இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த துக்கம்ங்கிறது நிற்காது, துக்கத்தை யாரும் நிறுத்த முடியாது. அதனால இதை எல்லோரும் நன்றாக தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த தர்மம் அதர்மம் இதெல்லாம் பழைய காலத்தின் விஷயம். அதனால அது இப்ப நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாரும் நினைச்சுக்க முடியாது. இப்பவும் அதனோட தேவை இருக்கு, மனிதனுக்கு எப்போதுமே இருக்கும்.
இந்த மனிதனுக்கு வந்து இப்போ என்னைக்கு வரைக்கும் மனிதனுக்கு எனக்கு சுகம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் இந்த தர்மம்ங்கிறது மனிதனுக்கு வேண்டியதுதான். ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி எல்லோரும் சுகம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ நான் துக்கம் வேணும்னு சொல்றேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டார். இப்போதும் எல்லோரும் எனக்கு சுகம்தான் வேணும்னு தான் சொல்றார், அப்படிதான் சொல்றார். அதனால் உங்களுக்கு எப்போ என்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு சுகம் வேணும்ங்கிற ஆசை இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் இந்த தர்மாச்சரணத்தை பண்ணி தான் ஆகணும். உலகம் எப்படி வேணாலும் மாறட்டும், உலகம் மாறுறதுனால இந்த தர்மங்கள் எல்லாம் மாறுறதில்லை, அது அப்படிதான் இருக்கும். அதனால இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த தர்மம் இதெல்லாமே பழைய காலத்தின் விஷயம் அப்படின்னு யாரும் நினைச்சுக்க முடியாது. இது எப்போதுமே இது புது விஷயம்தான். எந்த காலமானாலும் இது வேண்டிய ஒரு விஷயம்தான், எல்லோருக்கும் வேண்டிய ஒரு விஷயம்தான். அதனால இது வந்து நாம் நன்றாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த புண்ணியம்ங்கிறது இல்லைன்னா அப்ப அந்த பொருளை நாம் அனுபவிக்க முடியாது. அது அப்படிதான் இருக்கு, நம்ம முன்னாடியே இருக்கு, அதை கையிலே வச்சுட்டு இருக்கோம், ஆனா அதை அனுபவிக்க முடியாது. இப்போ உலகத்துல ஒரு கடை இருக்கு, ஏதோ சாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கான் ஒருத்தன், வந்து கடைக்கு போயிருக்கான். அந்த கடையில இவன் என்னெல்லாம் வாங்க வேண்டி இருக்கோ அதெல்லாம் முன்னாடியே இருக்கு, எல்லாத்தையும் அங்கே வச்சிருக்கா. என்னெல்லாம் வேண்டி இருக்கோ ஒவ்வொருத்தரும் வரார், அவளுக்கு வேண்டியது அவள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கார் கடையில். எல்லாமே வேண்டியதெல்லாம் முன்னாடியே இருக்கு, இவன் அந்த பொருளுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். ஆனால் அங்கே போய் நின்றுண்டு உடனே இது என்னோடதுன்னு அவன் சொல்ல முடியாது. அங்கே போய் முன்னாடி நின்னாலே இது என்னோடதுன்னு ஆயிடாது. அங்கே இருக்கிற ஒரு பொருள் உன்னோடது அப்படின்னு ஆகணும்னா அதுக்கு பண்ண வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. என்ன, நீ ரொம்ப சிரமப்பட்டு என்ன பணத்தை சம்பாதனம் பண்ணிருக்கையோ அதிலிருந்து இந்த பொருளுக்காக என்ன கொடுக்க வேண்டி இருக்கோ அது கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது உன்னோடதுன்னு ஆகும். அது வரைக்கும் அது முன்னாடியே நின்றுட்டு இருந்தாலும் அது கையில வாங்கி கையிலே வச்சுட்டு இருந்தாலும் இது என்னோடதுன்னு சொல்ல முடியாது. சும்மா கையில வச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான், இது என்னோடதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அப்போ இது என்னோடதுன்னு சொல்ல முடியாது யாரும். இல்லை கையில பணமே இல்லை அப்படின்னு தான் இந்த பொருள் உன்னோடது ஆகாது. அது பணம் கொண்டு வா, இதுக்கு என்ன கொடுக்கணுமோ 10 ரூபாயோ 1000 ரூபாயோ 1 லட்சமோ என்ன வேணாலும் ஆகட்டும், என்ன பணமோ அதை நீ கொண்டு வந்து இங்கே வை, உடனே இது உன்னோடது ஆயிடும் அப்படின்னு தான் அங்கே எல்லாம் இருக்கும். அப்போ என்ன ஆயிருக்கு, அந்த பொருள் முன்னாடியே இருக்கு, ஆனா இது என்னோடது அப்படின்னு சொல்லி அந்த பொருள்ல இருந்து நாம் பிரயோஜனம் அடையணும் என்றால், பயன்படுத்திக் கொள்ளணும் என்றால் அதுக்கு என்ன பணம் வேண்டி இருக்கோ அது கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது என்னோடதும் ஆகும். இப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பொருள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இது என்னோடதுன்னு எப்போ ஆகுறதுன்னா, நான் வந்து என் கையில இருந்து பணம் கொடுத்தாதான் அது என்னோடதுன்னு ஆயிட்டு இருக்கு. அது கொடுக்கற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது என்னோடதுன்னு சொல்லிக்க முடியாது. அப்போ அந்த பணத்தை எப்படி கொடுக்கணும், சம்பாதிக்கணும். சம்பாதித்தாதான் அது நம்ம கையில பணம் நம்ம கைக்கு வரும், அது அப்படியே கொடுக்க முடியும். அது வரைக்கும் இது என்னோடதுன்னு நாம் சொல்ல முடியாது, முன்னாடியே இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம பணத்தை, நம்ம கிட்ட பணம் இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்ல பணம் இருந்தால் அதுல இருந்து பே பண்ணிட்டோம்னா உடனே இது என்னோடதுன்னு ஆயிடும். அதே மாதிரி எல்லோருக்கும் இந்த உலகத்துல எல்லா பிராணிகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா விலங்குகளுக்கும் எல்லோருக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இங்க எப்படி பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி மனிதனுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. எல்லா ஜீவாத்மர்களுக்கும் ஒரு அக்கௌண்ட்டுங்கிறது இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல வந்து புண்ணியம் பார்ப்போம், இங்க பணம், அங்கே புண்ணியம் பார்ப்போம். அங்க புண்ணியம், உலகத்துல பணம்னு சொல்றோம், இங்க புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு. எல்லோருக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இவன் என்னெல்லாம் பண்ணிருக்கானோ, என்னெல்லாம் காரியங்களை பண்ணிருக்கானோ அதனோட பலன் வந்து அங்க இருக்கும். அந்த புண்ணியம் பாப்ப ரூபத்துல அது அங்க இருக்கும். அதிலிருந்து அந்தந்த புண்ணியத்தை கொடுத்தாதான் அந்தந்த பலன் வந்து இவனுக்கு கிடைக்கிறது. அதனால இவன் சுகத்தை அனுபவிக்க முடிகிறது. அது அந்த புண்ணியம்ங்கிறது எப்படி இவனோட கையில பணம் இல்லைன்னா அந்த பொருள் என்னோடதுன்னு இவன் சொல்ல முடியாதோ, அதை வந்து இவன் பயன்படுத்தி கொள்ள முடியாதோ, அதே மாதிரி இவன்கிட்ட இவனோட அக்கௌண்ட்ல அந்த புண்ணியம்ங்கிறது இல்லைன்னா அப்போ அவன் வந்து எந்த சுக சாதனம் கையில இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அங்க ஒரு அக்கௌண்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இங்க வந்து பணம், அங்க வந்து புண்ணியம், அதுதான் வித்தியாசம். இந்த பணமும் அங்க புண்ணியம், அதுதான் வித்தியாசம். இங்க வந்து இந்த உலகத்துல இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்றா, முன்னாடி என்ன இந்த பணம் எல்லாம் கையில வச்சுட்டு போயிட்டு இருந்தார். அது எங்கேயாவது கொடுக்கணும்னா அதுல இருந்து பார்த்து என்ன இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கோ அதுல இருந்து எடுத்து அது கொடுத்துட்டு இருந்தார். இப்ப எல்லாம் அப்படி இல்லை, கையில பணமே இருக்கிறதே இல்லையே யாருக்கும். இதுதான் இப்போ இந்த மாதிரி அந்த பொருள், இந்த மாதிரி ஒரு வியவஸ்தை இருக்கு. ஆனா நம்ம சரியா விசாரித்து பார்த்தோம்னா நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப கிட்டக்கு இருக்கு.
ஏன்னா சாஸ்திரத்தில் அந்த புண்ணியமும் கண்ணுக்கு தெரியாது, இங்கே பணமும் கண்ணுக்கு தெரியாது, இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ பணம் இவங்கிட்ட இருக்குங்கிறது அந்த ஃபோனில் தெரிகிறது. இவனுக்கு எல்லோரும் அப்படி தான் வச்சுட்டு இருக்காரு. எவ்வளவு இருக்குங்கிறது அதில் மட்டும் தெரிகிறது. இவன் கையில் வச்சுண்டு எல்லாம் முன்னாடி எல்லாம் கையில் வச்சு தான் வச்சுட்டு இருந்தார், எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு பயமும் இருந்தது, யாராவது இது திருடிடுவானோங்கிற பயமும் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் இதில் தான் அக்கௌண்ட்டில் இருக்கும். அங்கே இருக்குன்னு காமிக்கிறது, அவ்வளோதான். அவன் இவன் கையில் எடுத்துட்டு எல்லாம் பார்த்து கொடுத்ததில்லை, அது அதில் தான் இருக்குது, அவ்வளோதான். அது இருக்குங்கிறது இங்கே தெரிகிறது. அதை வச்சுன்னா அந்த தைரியத்தில் தான் போயிட்டு இருக்கான், எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு இருக்கான், கடைக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு இருக்கான். இந்த புண்ணியமும் கண்ணுக்கு தெரியாது, அதுவும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் இருக்கும், எவ்வளோ இருக்குங்கிற ஒரு கணக்கு மட்டும் தெரிகிறது, அவ்வளோதான். அதுலேயே எல்லா விவகாரம் அதிலேயே நடக்கிறது. அதான் இந்த 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 வியவஸ்தை தான் நம்ம சாஸ்திரத்தில் சொன்னதுக்கு ரொம்ப கிட்டுக்கு இருக்கு. அதனால அங்கே எப்படி நடக்கிறதோ இங்கேயும் அதே மாதிரி தான். அங்கே உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணினால் பணம் கிடைக்கிறது, அந்த பணம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு சேர்றது. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு செலவு பண்ணி நாம் ஒவ்வொரு செலவழித்து ஒவ்வொரு பொருளையும் நாம் வாங்கிட்டு இருக்கோம், அதை பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இங்கே உலகத்திலையும் இந்த ஒவ்வொரு தர்மாச்சரணம் பண்ணினால், நமக்காக சாஸ்திரத்தில் எந்த தர்மத்தை சொல்லியிருக்காரோ, நீ இந்த தர்மாச்சரணம் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ, அந்த தர்மத்தை யதாசக்தி ஆச்சரணம் பண்ணினால் அதிலிருந்து இந்த புண்ணியம்ங்கிறது கிடைக்கும். உலகத்தில் வேலை பண்ணினா சம்பளம் கிடைக்கிறது, அதே மாதிரி இங்கே சாஸ்திரோக்தமான தர்மாச்சரணம் பண்ணினால் நமக்கு புண்ணியம்ங்கிறது கிடைக்கிறது. அந்த புண்ணியம் வச்சு நம்ம சுகத்தை அடையலாம். அதனால இந்த யாருக்கு இங்கே சுகம்ங்கிறது வேணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கோ, அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஆசை என்னைக்கு வரைக்கும் மனிதனுக்கு இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் இந்த புண்ணியம், இந்த தர்மம்ங்கிறது கண்டிப்பாக வேண்டி இருக்கு. யாருமே இது வேண்டாம், இப்போ நம்ம புது காலத்தில் இருக்கோம் அதனால் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த காலத்திலையும் நிறைய துக்கம் இந்த உலகத்தில் அப்படியே இருக்கு. யாராலையும் அந்த துக்கத்தை தடுக்க முடியல. இப்போ நிறைய சௌரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார், சௌரியங்கள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கே தவிர உலகத்தில் துக்கம் ஒன்றும் குறையலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இந்த சௌரியங்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆனதுனால இன்னும் புதுசாக இன்னும் துக்கம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் இதெல்லாம் இல்லாத போது இந்த துக்கம் எல்லாம் இருக்கலை. இந்த சௌரியங்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆனதுனால இன்னும் சில துக்கங்கள் எல்லாம் புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரியும் ஒரு துக்கம் வரும் அப்படின்னு யாருமே நினைக்கவே இல்லை முன்னாடி எல்லாம். இப்போ அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவார், ஒரு காலத்தில் இந்த சௌரியங்கள் எல்லாம் இருக்கல, எல்லோரும் ரொம்ப நன்னா இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்படியும் சொல்கிறான் மனிதன். இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன சொல்கிறான், இதெல்லாம் இருக்குது, இந்த சௌரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப சுகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் திருப்பி இவனே என்ன சொல்கிறான், இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப இந்த தலைவலி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது, முன்னாடி என்ன இதெல்லாம் இருக்கலே, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் இருக்கலாம், இது ஒன்றும் இல்லாத இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான் மனிதன். ஏன்னா எங்கேயாவது போனால் இதெல்லாம் இருக்காது, கொஞ்ச நாள் சுகமாக இருந்துட்டு வரலாம். இல்லைப்பா நீ இப்போ தானே சொன்ன இந்த சௌகரியம் இருந்ததுனால தானே சுகமாக இருக்கேன்னு இப்போ தானே சொன்னேன், திருப்பி இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் சுகமாக இருந்துட்டு வரேன்னு அப்படியும் நீ தானே சொல்கிற, நீயே சொல்கிற, என்ன இது அப்படின்னு இந்த கேள்வி வருது மனசில். அதனால இந்த சுகம் துக்கம் எப்போதுமே இந்த உலகத்தில் இருக்கும். அது யாரும் எந்த சௌரியத்தாலையும் இந்த சுக துக்கத்தை, இந்த துக்கத்தை யாரும் தடுக்க முடியாது. இந்த துக்கத்தை தடுக்கணும் என்றால் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன, அதர்மத்தை விடுறது. இந்த சுகத்தை அடைவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா தர்மாச்சரணம் பண்றது. அதனால எந்த காலமானாலும் இந்த தர்மம் அதர்மம் ரெண்டுமே இருக்கும், அதனுடைய பலன் அந்தந்த பலனும் இருக்கும். அதனால தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும், அதர்மத்தை விடணும் என்கிற இந்த ஒரு பேச்சு என்ன இருக்கோ, இந்த ஒரு உபதேசம் சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்காரோ இது மட்டும் என்னைக்கும் மாறாது. தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும், அதர்மத்தை விடணும் என்கிற ஒரு விஷயம் அது என்னைக்கும் மாறாது. இப்போ இருக்கிறத விட இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தி இந்த உலகத்தில் இந்த வியவஸ்தைகள் சௌரியங்கள் வரட்டும், இன்னும் வருங்காலத்தில் வரும். இப்போவே நிறைய சௌரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதை விட இன்னும் வருங்காலத்தில் இதை விட 10 மடங்கு 100 மடங்கு ஜாஸ்தியும் சௌகரியங்களும் டெக்னாலஜியும் வரும், கண்டிப்பாக வரும். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அது சரி, அது வரும், அதை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம், அதெல்லாமே இருக்கும். ஆனால் அது வந்துட்டு இருக்குன்னு சொல்லி இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சால் அது முட்டாள்தனம். அதனால இது எல்லோரும் நன்றாக புரிஞ்சுக்கணும். இந்த தர்மத்தினுடைய தேவை மனிதனுக்கு எப்போதுமே இருக்கு. அதனால எல்லோருமே
அவருக்கு சொல்லப்பட்ட அந்த தர்மத்தை எல்லோருமே ஆச்சரணம் பண்ணி இந்த ஒரு வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த தர்மாச்சரணம் நன்றாக பண்ணி இந்த வேதாந்த தத்துவம், எந்த ஒரு தத்துவத்தை நம்முடைய இந்த தர்மத்தில், சனாதன வைதிக தர்மத்தில் நம்ம வேத சாஸ்திரங்களில் உபதேசம் பண்ணியிருக்காரோ, எந்த ஒரு தத்துவத்தை இந்த உலகத்துக்கு உபதேசம் பண்ணி இந்த மோட்ச மார்க்கத்தை காட்டுவதற்காக ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணியிருக்காரோ, அந்த ஒரு தத்துவத்தை, இந்த தர்மத்தை நன்றாக ஆச்சரணம் பண்ணி அந்த ஒரு தத்துவத்தை நன்றாக புரிஞ்சுண்டு இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை அடையணும். ஏன்னா இந்த தர்மம் வந்ததே அதுக்காக. நம்முடைய இந்த சனாதன இந்து தர்மம், இந்த வேத சாஸ்திரங்கள் இதெல்லாமே வந்தது எதுக்காக என்று கேட்டால், இப்போ சொன்ன மாதிரி மனிதன் எந்த துக்கமாக இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கானோ, இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை அடைவதற்கு வேண்டிய ஒரு வழியை காட்டுவதற்காக தான் இந்த வேத சாஸ்திரங்கள் இதெல்லாமே வந்திருக்கு. இந்த ஒரு காரியத்தை உலகத்தில் யாருமே பண்ண முடியாது. யாருமே இந்த விஷயத்தை சொல்லலை. இந்த ஒரு விஷயத்தை சொல்கிற ஒரே ஒரு தர்மம்னா அது நம்முடைய சனாதன தர்மம் தான். அதனால்தான் எல்லோருமே இந்த உலகத்தில் வேறு வெளிநாட்டில் இருக்கிறவாள் எல்லோருமே இந்த வேறு விஷயங்களில் அங்கங்கே யார் யார் என்ன சொல்லியிருக்காரோ அதை எடுத்துக்கிறார். ஆனால் இந்த தத்துவ விசாரம் வந்தபோது எல்லோருமே இங்கே தான் வரார். எங்கே இருந்தாலும், அவன் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இங்கே தான் வரணும், இங்கே தான் வரணும், இதை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த வழியாக போய் தான் அவன் மோட்சத்தை அடையணும். அது யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவன் அங்கேருந்து இங்கே தான் இந்த தர்மத்தை, இங்கே சொல்லப்பட்ட அந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு தான் அவனால் மோட்சத்தை அடைய முடியும். இல்லைன்னா இந்த மோட்ச மார்க்கத்தில் போகவே முடியாது. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால இவ்வளோ ஒரு சிரேஷ்டமான ஒரு தர்மம் நம்முடைய இந்த சனாதன தர்மம். இந்த மாதிரி ஒரு சம்சாரத்திலேருந்து நாம் எப்படி வெளியில் வரணும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு தர்மம் நமக்கு உபதேசம் பண்ணிட்டுருக்கு. இந்த தர்மத்தில் எந்த ஒரு வழியை காட்டிருக்காரோ அந்த ஒரு வழியில் நாம் எல்லோருமே போய் அந்த மோட்சத்தை அடையணும். நாம் எந்த ஒரு சுகத்தை அடையணும், ஒரு சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு சுகம், எப்போதுமே இருக்கக்கூடிய சுகம். ஏன்னா இப்போ இருக்கிற சுகம் சாஸ்வதமானது கிடையாது. அப்பப்போ வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. வந்துட்டு ஒரு நாள் சுகமாக இருக்கு, திருப்பி துக்கம். அது சரி பண்ணிட்டு திருப்பி சுகத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இன்னொரு ஏதோ துக்கம், இப்படி வந்துட்டே இருக்கு. ஆனால் இதெல்லாமே போய் சாஸ்வதமான ஒரு சுகத்தை அடையணும் என்றால் அந்த சுகத்துக்கு தான் மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சாஸ்திரத்தில். அதனால அந்த ஒரு வழியை காட்டுவதற்காக தான் ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதாள் உபதேசம் வந்திருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த ஒரு வழியை தான் ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த நாம் பண்ணக்கூடிய எல்லா தர்மாச்சரணங்களையும் அதுக்காக தான் நாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா தர்மாச்சரணம் அதனால்தான் என்ன தர்மாச்சரணம் பண்ணாலும் முதல்ல ஒரு என்ன பூஜை பண்ணாலும், ஒரு அனுஷ்டானம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் முதல்ல சங்கல்பத்தை சொல்கிறோம். என்ன சங்கல்பம்? மம உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு என்ன அர்த்தம்? மம உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா, எனக்கு இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தில், இந்த மோட்ச மார்க்கத்தில் போகிறதுக்கு எந்த ஒரு துரிதம்னா பாப்பம், எத்தனையோ ஜன்மங்கள் ஆயிருக்கு. அனாதி சம்சாரத்தில் இந்த ஜென்மம் இல்லை, இந்த ஜென்மாவுக்கு பின்னாடி இன்னொரு ஜென்மம், அதுக்கு பின்னாடி இன்னொரு ஜென்மம், அதுக்கு பின்னாடி இன்னொரு ஜென்மம், அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தால் இதுக்கு ஒரு ஆரம்பம்ங்கிறதே கிடையாது. இது அனாதி சம்சாரத்தில் எத்தனையோ ஜென்மங்கள் ஆயிருக்கு. அந்த எல்லா ஜென்மங்களையும் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். ஒரு மனிதன் நிறைய பண்ணியிருக்கான். ஒவ்வொரு ஜீவியும் ஒவ்வொரு ஜென்மத்தில் நிறைய பண்ணிட்டு இருக்கான். இந்த காமக்ரோதங்களால் அவனுக்கு தெரியாமையே நிறைய பண்ணிட்டு இருக்கான். சில சமயத்தில் தெரிகிறது, இது தப்புன்னு தெரிகிறது. ஆனால் அவனால் அவனை தடுக்க முடியல. தெரிஞ்சாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கார், தெரியலேனாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கான், தெரிஞ்சாலும் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கார் இந்த காமக்ரோதங்களால். அதனால் இப்படி ஏதோ நடந்திருக்கு. அந்த தப்புகள் எல்லா தப்புகள் எல்லாம் பண்ணதுனால எந்த துரிதம்ங்கிறது வந்திருக்கோ அதுதான் என்னை இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தில் முன்னுக்கு போகிறதுக்கு தடுக்கிறது. அது அப்படி இருந்தால் தானே என்னால் முன்னுக்கு போக முடியல. அதனால் நான் பண்ணக்கூடிய இந்த தர்மானுஷ்டானத்தால் அதெல்லாம் குறையணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையணும். அது குறைஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தில் முன்னுக்கு போக முடியும். அதனால நாம் பண்ணக்கூடிய இந்த தர்மானுஷ்டானத்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும், எனக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது எவ்வளவு இருக்குங்கிறத யாரும் சொல்ல முடியாது, ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு பெரிய காரியம் பண்ணணும்னா, இப்போ ஒரு பெரிய காரியம் பண்ண வேண்டி இருக்கு. அந்த காரியத்துக்கு எவ்வளவு பணம் வேண்டி இருக்குன்னு சொல்ல முடியல, இவ்வளவுதான் வேண்டி இருக்குன்னு சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணணும்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை சேர்க்கணும்.
இப்போ இவ்வளோதான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சால் அது வேற விஷயம். எவ்வளோ வேண்டியிருக்கோ, ஒரு 10 லட்சம் வேண்டியிருக்குன்னா 10 லட்சம் சேர்த்தாச்சுன்னா போகிறோம். ஆனால் இது 10 லட்சம் ஆகுமா, இன்னும் ஜாஸ்தி ஆகுமா, என்ன ஆகுங்கிறது தெரியல. ஆனால் பண்ண வேண்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலேருந்தும் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். ஒருவேளை நாம் எவ்வளோ சேர்த்திருக்கோமோ, எவ்வளோ நினச்சிட்டு இருந்தோமோ அதை விட கம்மியிலேயே வேலையெல்லாம் முடிஞ்செடுத்தோன்னா அப்போ என்ன மிஞ்சிருக்கோ அதை வந்து வேறு ஏதாவது நல்ல காரியத்துக்கு உபயோகம் பண்ணலாம். ஒருவேளை நாம் எவ்வளோ சேர்த்திருக்கோமோ அவ்வளோவே செலவாச்சு அப்படின்னா அதுவும் சந்தோஷம்தான், பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ சேர்த்திருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆச்சு, வேலையும் நன்னா ஆச்சு. அதனால் அப்படியான பரவாயில்ல. ஆனால் எப்போ பிரச்சனை வரும் என்று கேட்டால், நான் எவ்வளோ வேண்டி இருக்கோ அதை விட கம்மியாக நாம் கொண்டு வந்து சேர்த்தது வந்து கம்மி ஆகிடுதுன்னா அப்போ அந்த வேலையும் நடக்காது, அந்த வேலை நடக்காது. அதனால் என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து அந்த காரியத்தை நன்னா பண்ணணும். ஒருவேளை அதுக்கும் எல்லாம் சரியாக எடுத்தோ, எவ்வளோ சேர்த்திருக்கோமோ அவ்வளோதான் செலவாச்சுன்னா சந்தோஷம், வேலை முடிஞ்சிடுதோ சந்தோஷம். ஒருவேளை இன்னும் கம்மி தான் ஆயிருக்கு, நாம் எவ்வளோ நினச்சிட்டுருந்தோமோ எவ்வளோ சேர்த்திருக்கோமோ அதை விட கம்மி தான் ஆச்சு, இன்னும் கையில் இருக்குன்னா இது இன்னும் சந்தோஷம். இதை வந்து வேற இன்னொரு காரியத்தையும் பண்ணலாம். ஆனால் கம்மி ஆயிடுத்துன்னா அப்போ தான் பிரச்சனை. அதே மாதிரி அங்கே எப்படியோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய இந்த துரிதம்ங்கிறது எவ்வளவு இருக்குன்னு அந்த ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸ்வரன் வந்து யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கலை, யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். ஈஸ்வரன் வந்து வேற யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசத்தையே கொடுக்கலை. அது ஏன் இப்படி பண்ணியிருக்காருன்னா அது ஈஸ்வரன் தான் கேட்கணும், வேற யாரும் கேட்க சொல்ல முடியாது. அதனால என்னாச்சுன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அது எவ்வளவு இருக்குங்கிறது தெரியாது. அதனால அதை நன்னா குறைச்சிட்டு வந்து நாம் இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தில் நமக்கு ஒரு முன்னேற்றம் கடக்கிறதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த அனுஷ்டானம், இந்த தார்மிக ஆச்சரணம் பண்ணி அதை வந்து குறைச்சிக்கணும். அப்போ நம்ம வந்து முன்னுக்கு போக முடியும். அதனால நாம் பண்ணக்கூடிய எல்லா பூஜைகள்லையும் எல்லா அனுஷ்டானத்திலையும் எல்லாத்துலேயும் சங்கல்பத்தில் முதல்ல இதுதான் சொல்லணும், அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கட்டும், அதன் மூலமாக எனக்கு நாம் பண்ணின அந்த துரிதம் வந்து க்ஷீணமாகி எனக்கு இந்த வழியில் ஒரு முன்னேற்றம் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கிறோம். என்ன தர்மானுஷ்டானம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இதுதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு அனுஷ்டானம், இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தத்துவம், இதெல்லாமே மனிதன் வந்து எந்த துக்கமயமான இந்த சம்சாரத்தில் இருக்கானோ இதிலிருந்து மனிதனை வந்து சுகத்தை, ஸ்ரேயோ மார்க்கத்தில் போய் அந்த மோட்சத்தை அடைவதற்காக தான் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம சாஸ்திரங்களை, வேத சாஸ்திரங்களை சொல்லியிருக்கார். அதனால் நாம் எந்த அனுஷ்டானம் பண்ணாலும், எந்த பூஜை பண்ணினாலும், என்ன அத்தியனம் பண்ணினாலும், ஏன்னா இந்த ஞானம் வந்து வேண்டியிருக்கு, இந்த தத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கார் அந்த தத்துவத்தை வந்து நான் ஊகிக்கவே முடியாது. நான் வந்து என்னோட புத்தியாலே நான் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது தெரியாது, அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. இந்த சாஸ்திரத்தின் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவம்ங்கிறது அந்த மாதிரி. அதனால இந்த ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த என்ன அனுஷ்டானம் பண்ணணும், இது எல்லாத்தையும் சாஸ்திரத்தில் சொல்லிட்டு இருக்கார். அதனால் இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை இந்த தர்மம் நமக்கு, இந்த ஒரு சனாதன தர்மம் நமக்கு காட்டுன்னு இருக்கு. அதனால்தான் இந்த தர்மம்ங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. அதனால்தான் இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் உனக்கு வந்து எனக்கு சுகத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா இல்லையா? இருக்குன்னா இது வேண்டிதான், இது உனக்கு வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு ஆசை யார் யாருக்கு இருக்கோ அவருக்கு எல்லோருக்கும் இது வேண்டியதான். இந்த ஆசை எல்லோருக்குமே இருக்கும். இந்த ஆசை வந்து எனக்கு சுகம்தான் வேணும், துக்கம் வேண்டாம்ங்கிற ஆசை வந்து எல்லோருக்குமே இருக்கு இந்த உலகத்தில். ஒரு பெரிய மன்னாக்கு, ஒரு ராஜனுக்கும், ஒரு மகாராஜாக்கும் அது இருக்கும், ஒரு சாதாரணமான ஆளுக்கும் இருக்கும். ஒரு பணக்காரனுக்கும் இந்த ஆசை இருக்கு, ஒரு ஏழைக்கும் இந்த ஆசை இருக்கு, ஒரு பண்டிதனுக்கும் இந்த ஆசை இருக்கு, ஒரு பாமரனுக்கும் இந்த ஆசை இருக்கு, ஒரு புத்திசாலிக்கும் இருக்கு, ஒரு மந்த புத்திக்கும் இந்த ஆசை இருக்கு, ஒரு ஆஸ்திகனுக்கும் இந்த ஆசை இருக்கு, ஒரு நாஸ்திகனுக்கும் இதுதான் ஆசை. ஒரு நாஸ்திகனா இருந்தாலும் அவனுக்கும் எனக்கு நல்லது, அவன் நாஸ்திகனா இருக்கான், ஆனாலும் அவனோட மனசுல ஆசை வந்து எனக்கு நான் சுகமா இருக்கணும் தான் ஆசை இருக்கும். இவன் நாஸ்திகனா இருக்கிறதுனால எனக்கு துக்கம் வேணும்னு அப்படின்னு அவன் சொல்லுவான், அவனு சொல்ல மாட்டான். அவன் ஆனா அவன் எந்த சுகத்தை விரும்புகிறானோ அந்த சுகத்தை அடைவதற்காக அவன் அனுசரணம் பண்ணக்கூடிய மார்க்கம் வந்து அந்த நாஸ்திக மார்க்கம். இந்த வழியில தான் போய் நான் அந்த ஸ்ரேயஸை அடையிறேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போயிட்டு இருக்கான். அந்த மார்க்கம் தப்பாக இருக்கும். அவன் எந்த மார்க்கத்தில் போயிட்டு இருக்கானோ அந்த வழி தப்பாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கும் மனசில் இருக்கிற ஆசை அதுதான், எனக்கு சுகம் வேணும், எனக்கு நல்லது வேணும் அப்படிங்கிற ஆசை தான் அவனுக்கும் இருக்குது. அதனால் இந்த ஒரு ஆசை இருக்குன்னா அப்போ அதுக்காக
நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அந்த ஒரு வழியை அனுசரிக்கணும். அப்போ சில பேர் கேட்கலாம், நிறைய பேர் கேட்கலாம், இந்த உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது, எல்லா மதங்களில் இருக்கிறவாளும் நாங்கள் சொல்கிறது தான் சரி, நாங்கள் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ நீங்களும் இந்த இந்து தர்மம் தான் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன மாதிரியே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரோ அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆச்சே. ஏன்னா எல்லோருமே என்ன சொல்கிறார், நான் சொல்கிறதா சரி, நான் சொல்கிறதான் சரி, இப்படி தானே சொல்கிறார் எல்லோருமே. அப்போது இந்த ஹிந்து தர்மத்திலும் இந்த இந்து தர்மம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு இந்துக்கள் சொல்கிறார். இன்னொருத்தன் நான் சொல்கிறதான் சரின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். அப்போ எல்லோரும் நான் சொல்கிறதான் சரின்னு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கார். அப்போ இதில் நம்ம எது தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சித்தாந்தத்தில் அந்த சித்தாந்தம் மேலே வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு ஜவாபு கிடைக்குமோ அதுதான் சரியான ஒரு சித்தாந்தம். எந்த சித்தாந்தத்தில் ஏன்னா ஒரு சித்தாந்தம், ஒரு புது விஷயம் கேட்டபோது மனிதனுக்கு ஒரு ஸ்வபாவம், அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே கேட்கணும் தான், அது கேட்கணும் நியமம். என்ன, ஏதாவது ஒரு புது விஷயம் கேட்டால் நம்ம மனசில் நிறைய கேள்விகள் வரும். இது எதுக்கு இப்படி, இது என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் வரும். அந்த கேள்வி வரணும், கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டால் தான் அதுக்கு ஜவாப் கிடைக்கும், புது விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால அதான் பகவானும் அதுதான் சொல்றார், கீதையில் பகவானும் அதுதான் சொல்றார், நீ கேளப்பா, உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் நீ கேட்கணும், குரு கிட்ட போய் நீ கேட்கணும் அப்படின்னு தான் பகவானும் சொல்றார். கேட்டாதான் உன்னால தெரிஞ்சுக்க முடியும், கேட்கவே இல்லைன்னா உன்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கீதையிலையும் பகவான் சொல்ல. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்சினா. நீ ஒரு ஞானி கிட்ட போய் சும்மா யார்கிட்டயோ போகக்கூடாது, ஞானியா இருக்கிறவங்க கிட்ட போகணும். ஒரு ஞானியா இருக்கிறவங்க கிட்ட போய் முதல்ல நீ அங்கே போய் வினயமா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி உன்னோட மனசுல என்ன இருக்கோ அது கேளு. எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கணும். தத்வித்தி பிரணிபாத்தேனா, முதல்ல அங்கே போய் நன்னா ஒரு வினயமா அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் உன்னோட மனசுல என்ன கேள்வி இருக்கோ, இந்த தத்துவம் பத்தியோ நீ என்ன விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோ அந்த விஷயம் பத்தி அவர்கிட்ட கேளு. அப்படின்னா அவர்கிட்ட போய் அகங்காரமா கேட்கக்கூடாது, வினயத்தோட கேட்கணும். அதுதான் பிரணிபாத்தேனா அப்படின்னு சொல்றார். இந்த தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன, பரிப்பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். சோத்தியம் கேட்கணும், நீ கேளு. அவர்கிட்ட போய் என்ன தத்துவம், அதுலேருந்து எப்படி இந்த தத்துவம் எப்படி இருக்கும், இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி வரணும் முதலான எல்லா கேள்விகளும் நீ கேளு. அப்புறம் அவர் சொல்லுவார், நீ கேள்வி கேட்டால் கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு எப்போ எந்த மாதிரி பதில் சொல்லணுங்கிறது அவருக்கு தெரியும், அது அவர் பார்த்துப்பார். கேள்வி நீ கேட்கணும், அதுக்கப்புறம் எந்த கேள்விக்கு எப்போ பதில் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த டைம் வந்தபோது அந்த சமயம் வந்தபோது அவர் பதில் கொடுப்பார். ஆனால் அது வரைக்கும் அவரோட சேவை பண்ணிட்டே இரு. பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. சில வாட்டி உனக்கு நல்ல ஒரு தகுதி இருக்குன்னா உடனே ஜவாப் சொல்லிடுவார். சில வாட்டி உனக்கு அந்த தகுதி இல்லைன்னா அந்த தகுதி இருக்கிற வரைக்கும் வேற எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த தகுதியை வர வச்சு உனக்கு ஜவாப் சொல்லுவார். ஆனால் அது வரைக்கும் நீ காத்துட்டே இருக்கணும், கொஞ்ச நாள் இருக்கணும். அதெல்லாம் தான் இந்த உபனிஷத்தில் ஒரு கதை வருது. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு கதை வரும். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தேவதைகளும் அசுரர்களும், இந்த தேவதைகள் பட்சத்தில் ராஜா இந்திரன், இந்த அசுரர்களுடைய பட்சத்தில் ராஜா விரோச்சனன் அப்படின்னு அவன் பேர். இவர் ரெண்டு பேரும் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போயிருந்தார், பிரஜாபதி கிட்ட போயிருந்தார். போய் கேட்டார், சுவாமி எங்களுக்கு தத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, இந்த ஆத்ம தத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது, எங்களுக்கு அந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்காக வந்திருக்கோம். அவர் தேவதை, இவர் ராட்சசம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ சண்டை போட்டுட்டே இருப்போம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான், இந்த தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் ஆகாது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்ககிட்ட படிக்கணும்னு ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கோம். அதனால் என்ன தத்துவம்ங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பிரஜாபதி சொன்னார், 32 வருஷம் எங்கிட்ட பிரம்மச்சரியத்தில் இருங்கோ, அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். 32 வருஷம் வரைக்கும் எங்கிட்ட பிரம்மச்சரியத்தில் இருந்தால் அப்போ நான் கேட்பேன், அப்போ நான் சொல்லுவேன்னு சொன்னார். சரின்னு இருந்தார். 32 வருஷம் ஆச்சு. கேட்டார், 32 வருஷம் பிரம்மச்சாரியா உங்ககிட்ட இருக்கோம், எல்லாத்தையும் விட்டு எல்லா போகங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மச்சரியத்தில் உங்ககிட்ட இருக்கோம். ஏன்னா தேவதைகள் ராஜா இப்போ இங்கே இருக்கிறவாளெல்லாம் சொர்க்கத்துக்கு போய் அங்கே சுகத்தை அனுபவிக்கணும்னு இங்கேருந்து போயிட்டு இருக்கார். அந்த சொர்க்கத்துக்கே அதிபதியாக இருக்கிற இந்திரனுக்கு எவ்வளோ சுகம் இருக்கும். ஆனால் அது எந்த சுகத்தையும் விட்டுட்டு, அதே மாதிரி ராட்சசாளுக்கும் சுகம் இருக்கும், அவளுக்கும் சுகம் இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே பிரம்மச்சரியத்தில் இவரோட சேவை பண்ணிட்டு 32 வருஷம் இருந்தார்.
அந்த 32 வருஷம் ஆச்சு சுவாமி, இப்போ நீங்கள் சொன்ன சமயம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து இப்போ எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ. சரின்னு அவர் உபதேசம் பண்ணிட்டார். 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோமோ அந்த காரியம் முடிஞ்சு கொடுத்து இப்போ நாங்கள் சந்தோஷமாக எங்கள் இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பிட்டார். அந்த விரோச்சனன் அவனோட இடத்துக்கு போயிட்டான். ஆனால் இந்த இந்திரன் கொஞ்சம் மெதுவாக போயிட்டே இருக்கான். போகும்போது அவர் என்ன உபதேசம் பண்ணியிருக்காரோ அதை மனசில் அப்படியே சிந்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். போகும்போது கொஞ்சம் தூரம் போனால் மனசில் யோசனை பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு கேள்வி வந்துடுத்து மனசில். அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், ஆனால் சொன்னதில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரதே, இந்த கேள்விக்கு என்ன பதில்? அந்த பதில் தெரியாமல் முன்னாடி போக முடியாது. இந்த என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரோ அது பூர்ணமாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் எவ்வளோ யோசனை பண்ணாலும் அந்த பதில் தெரியல. சரி, அப்போ அவர்கிட்டே போய் கேட்கலாம்னு வாபஸ் அவர்கிட்டே போனான். அந்த பிரஜாபதிக்கிட்டே போனான். சுவாமி, நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காள், அது புரிஞ்சுடுத்தோ, ஆனால் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கேள்வி வரதே, இந்த கேள்விக்கு என்ன ஜவாபு? அப்போ அவர் சொன்னார், இன்னொரு 32 வருஷம் இங்கே பிரம்மச்சரியத்தில் இரு, அப்போ சொல்கிறேன். என்ன இப்போ சொல்ல முடியாது, அப்போ தான் சொல்ல முடியும்னார். சரி, என்ன எப்படியும் வந்தது அதுக்காக தான். அதனால் இன்னொரு 32 வருஷம் அங்கேயே பிரம்மச்சாரியாக இருந்தான். 32 வருஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி கேட்டான். அந்த கேள்வி இருந்தது, அதுக்கு ஜவாப் சொல்லுங்க. சொல்லிட்டார். அப்படின்னா எல்லாம் வேலை முடிஞ்சுடுத்துன்னு கிளம்பிட்டான். திருப்பி அதை யோசனை பண்ணிட்டே போயிட்டு இருந்தான். போகும்போது இன்னொரு கேள்வி ஏதோ வந்தது. அந்த விஷயத்துக்கு மேலே இன்னொரு கேள்வி வந்தது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? திருப்பி அவர்கிட்ட தான் போனான். சுவாமி, இன்னொரு கேள்வி வந்திருக்கு, அதெல்லாம் சரியாச்சு, அது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக எடுத்தோ, ஆனால் இதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும், இதுக்கு என்ன ஜவாபுன்னு. இன்னொரு 32 வருஷம் இருந்தால் சொல்கிறேன்னு சொன்னார். சரின்னு இன்னொரு 32 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருந்தான். அப்புறம் ஜவாப் சொல்லிட்டார், புரிஞ்சுடுத்து திருப்பி கிளம்பிட்டான். போகும்போது திருப்பி யோசனை பண்ணிட்டு தான் திருப்பி கேள்வி வந்தது. இன்னொரு வாட்டி வந்தான். இப்போவே 3 தடவை ஆச்சு, 32ன்னு 3 தடவை ஆச்சு, 96 வருஷம் ஆச்சு எல்லாம் சேர்த்து. அதெல்லாம் திருப்பி போனான். சுவாமி, எனக்கு இன்னொரு கேள்வி வருது, இதுக்கு என்ன சொல்லணும்? அப்போ அவர் சொன்னார், இந்த வாட்டி 32 சொல்லலை, இந்த வாட்டி 5 வருஷம் சொன்னார். ஒரு 5 வருஷம் இருப்பா என்கிட்ட, அப்போ நான் சொல்கிறேன், வச அபராணி 5 வருஷாணி அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொரு 5 வருஷம் இருந்ததுக்கப்புறம் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டார். இதுதான் தத்துவம் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாமே புரிஞ்சு கொடுத்தவனுக்கு இன்னும் அதுக்கு மேலே ஒரு கேள்வியும் இல்லை. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். ஏன்னா ஏன் அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னா, சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சுண்டு அந்த தத்துவத்திற்குள்ளே போனோம். அதனால் அந்த தத்துவத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சுண்டு அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா கொஞ்சம் சமயம் வேண்டியிருக்கு, நேரம் வேண்டி இருக்கும். அது நன்றாக புரிஞ்சுண்டு அது மனசில் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், சமயம் வேணும். அது இருந்தால் தான் இவனால் அடுத்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ உலகத்துலேயும் 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் ஒரே வருஷத்தில் இந்த குழந்தைகளுக்கு நான் எல்லாம் சொல்லித்தரேன்னா அது முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும், அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் 3வது, அதுக்கப்புறம் 4வது, அப்படி போனால் தான் அது புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் ஒரே வருஷத்தில் முடிச்சிடுறேன்னா அது முடியாது. அதே மாதிரி இங்கேயும் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவரெல்லாம் சொல்லிட்டார், அவனெல்லாம் புரிஞ்சுடுத்து. அதனால் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கீதையில் பகவான் சொன்னார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொன்னார். நீ போய் கேட்கணும். அப்புறம் கேட்டபோது உனக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எப்படி சொல்லித்தரணும், ஒரே இதிலேயே எல்லாத்தையும் சொல்லிடலாமா, இல்லைன்னா தனித்தனியாக பிரித்து சொல்லலாமா, அதெல்லாம் குருவுக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லுவார் எந்த மாதிரி பண்ணணுங்கிறது குரு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாரோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் கீதையில் பகவான் சொல்கிறார். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரோ, என்ன சொல்லுவாரோ அது பண்ணு, என்ன சொல்லுவாரோ அது நீ பண்ணணும், அவர்கிட்ட இந்த விஷயத்தை, அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த கேள்வி கேட்கணும், கேட்டு தான் நீ தெரிஞ்சுக்கோன்னு தான் பகவானும் கீதையில் சொல்கிறார். கேட்டால் தான் உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏதாவது ஒரு பொது விஷயம் கேட்டபோது நம்முடைய மனசில் நிறைய கேள்விகள் வரும். இது எதுக்கு இந்த மாதிரி, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இது ஏன் இப்படி சொல்லணும், அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். அந்த ஒவ்வொரு கேள்வியும் வந்தபோது அதை கேட்கணும், கேட்டாதான் அதனுடைய ஜவாபை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்முடைய மனசில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான ஒரு ஜவாபு கொடுக்கறதுக்காக தான் இத்தனை கிரந்தங்களை எழுதியிருக்கார் நம்ம முன்னோர்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில். அதனால்தான் இப்போ சொன்ன மாதிரி
எந்த ஒரு தத்துவத்தில், எந்த ஒரு சித்தாந்தத்தில் அந்த சித்தாந்தத்துக்கு சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் ஜவாபு கிடைக்கிறதோ அதுதான் சரியான ஒரு சித்தாந்தம். இப்போ இங்கெல்லாம் எத்தனை கேள்விகள் வந்துட்டு இருக்கோ, அந்த கேள்விகளை வேற இடத்துலலாம் போய் கேட்டால் அந்த ஜவாபெல்லாம் வராது, சொல்ல முடியாது அவளால். அவள் என்ன சொல்லிடுவா, இல்லைப்பா எங்கள் புஸ்தகத்தில் இப்படி இருக்குது, அதனால் இது அப்படி தான் எடுத்துக்கணும், இதுக்கு மேலே நீ கேட்காதுன்னு சொல்லிடுவாள். இதுக்கு மேலே யாரும் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்கவும் கூடாது, நாங்கள் சொல்கிறதும் இல்லை, நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் கேட்கவும் கூடாது அப்படின்னு கேட்டால் அது பெரிய அபராதமே ஆகிடும் அங்கெல்லாம். ஆனால் இங்கே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே, நீ கேளு அதுக்கு நான் ஜவாப் சொல்ல, எத்தனை கேள்விகளானாலும் நீ கேட்டுட்டே இரு, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஜவாப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தர்மம்னா அது நம்முடைய சனாதன ஹிந்து தர்மம் தான். இந்த ஒரு தர்மத்தில் அதனால்தான் இத்தனை கிரந்தங்கள் இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இதே எல்லாரும் படிங்கோ, இது படிச்சா போறோம், இதுக்கு மேலே யாரும் கேள்வியும் கேட்கப்படாது, நாங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடலாமே. ஆனால் அப்படி சொல்லலை. வெறும் ஒரே ஒரு பகவத்கீதை இருக்கு. அந்த பகவத்கீதைக்கு மேலே எவ்வளோ வியாக்கியானம் இருக்கு, எவ்வளோ பாஷ்யங்கள் இருக்கு, எவ்வளோ வியாக்கியானம், உபவியாக்கியானம் எல்லாமே எவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு தரிசனம், நியாய தரிசனம், வைசேஷிக தரிசனம், மீமாம்சா, வேதாந்தம், சாங்கியம், யோகம், இவ்வளவெல்லாம் தரிசனங்கள் இருக்கின்றன. எதுக்கு என்று கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை நன்றாக தெளிவாக சொல்லி எல்லோருக்குமே நன்னா புரிய வைக்கணும். என்னெல்லாம் கேள்விகள் வந்துட்டு இருக்கோ அந்த எல்லா கேள்விகளுக்கும் நன்றாக ஜவாபு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இத்தனை கிரந்தங்களை எழுதியிருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு கிரந்தத்தை எழுதிட்டு இந்த கிரந்தத்தில் என்ன இருக்கோ இதுதான் விஷயம், இதுக்கு மேலே நீ கேள்வியும் கேட்காது, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லலை. நம்ம கிரந்தத்தில் அப்படி சொல்லலை. நம்ம தர்மத்தில் உனக்கு என்ன கேள்வி வேணாலும் கேளு, என்ன கேள்வி வந்தாலும் கேளு, அதுக்கு நான் ஜவாப் சொல்கிறேன். இப்போ ஆதிசங்கரர் அவருடைய யாத்திரையில் திக்விஜய யாத்திரை பண்ணுற போது நிறைய இடத்துல பண்டிதாளோட வாதம் பண்ணியிருக்கார். ஏன் பண்ணியிருக்கார்? அவரை அந்த பண்டிதாளோட ஏன் வாதம் பண்ணியிருக்காருன்னா, இந்த பண்டிதர்கள் ஆதிசங்கரர் எந்த ஒரு அத்வைத்த தத்துவத்தை உபதேசம் பண்ணியிருக்காரோ அதை அவ முதல்ல ஒத்துக்கலை. ஏன்னா அவளுக்கு ஒரு அகங்காரம் இருந்தது. இவர் சொன்னது நாங்கள் எதுக்கு எடுத்துக்கணும், நாங்கள் இத்தனை வருஷமாக வேற ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், இப்போ இன்னைக்கு இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார், இவர் சொன்னதை நாங்கள் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு அகங்காரம் இருந்தது. அப்போ அவள் என்ன பண்ணிட்டாருன்னா, முதல்ல அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவர் இருக்கலை. அப்போ ஆதிசங்கர் என்ன சொன்னார்னா, சரி நீ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிற, எதுக்கு எடுத்துக்க மாட்டேன், உனக்கு என்ன கேள்வி வருது, இதில் என்னெல்லாம் தப்புன்னு உனக்கு தோன்றது அதெல்லாம் நீ சொல்லு, அதெல்லாம் நான் சரி பண்ணி சொல்கிறேன், அதுக்கு என்ன ஜவாபு எங்கேயாவது நான் சொல்ல, அதுக்கு எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை நாள் ஆனாலும் ஆகட்டும், நான் இந்த வாதம் நடந்தேன். அதனால தான் நிறைய இடத்துல சங்கரர் நிறைய நாள் வாதம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 10 நாள் வாதம் நடந்துகிட்டே இருந்தது நிறைய இடங்கள்ல. ஏனென்றால் அவன் என்னெல்லாம் கேள்விகள் கேட்டுருக்கானோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஜவாப் கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு நம்முடைய மனசுல வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான ஒரு ஜவாப் சொல்லி எல்லா விஷயங்களையும் நன்றாக சொல்லுவதற்காக தான் இத்தனை கிரந்தங்கள், வேதங்கள், சாஸ்திரம், புராணம், இதிகாசம், வியாக்கியானம், உபவியாக்கியானம், வாத கிரந்தம், இவ்வளவு பெரிய கிரந்தராசி நம்முடைய தர்மத்தில் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயங்களையும் நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப தெளிவாக உபதேசம் பண்ணுவதற்காக தான். இங்கே ஏதோ மிரட்டிட்டு நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை. நீ தெரிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதுக்கு சமயமும் வேண்டி இருக்கு. அதனால உனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையில் சரி லௌகிகமாக எல்லாம் வேலைகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அதில் வேறு வழி இல்லை, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய வேலை, அதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரம் வீட்டிலே உட்காந்து தியானம் பண்ணுறேன்னா அது யாராலும் முடியாது. இந்த உலகத்தில் யாரானாலும் வெளியில் வரணும், ஏதாவது வேலை பண்ணணும், ஏதாவது பண்ணி தான் ஆகணும். யாருமே இந்த மாதிரி சொல்ல முடியாது, நான் எல்லாம் விட்டுட்டு வீட்டிலே உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதையும் பண்ணணும், வெளியில் எல்லாம் இருக்கக்கூடிய கர்த்தவியங்களையும் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் அந்த லௌகிகமாக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கோ அதெல்லாத்தையும் பண்ணிட்டே இரு. ஆனாலும் இந்த தார்மீகமானது என்ன இருக்கோ அது மட்டும் நீ விடக்கூடாது. இந்த ஒரு வழியில் நீ போகணும். இந்த மாதிரி போனால் அதிலிருந்து உனக்கு தான் நல்லதாகும். அதிலிருந்து உனக்கு தான் இப்போ கடைசியில் இந்த தர்மாச்சரணம் பண்ணிட்டே போனால் அதுலேருந்து யாருக்கு நல்லது நடக்கிறது? இவனுக்கு தான் நல்லது நடக்கிறது. யார் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தான் நல்லது, அவனுக்கு தான் லாபம். இவன் சரியாக பண்ணலைன்னா சாஸ்திரத்துக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. சாஸ்திரம் சொன்னதை இவன் எடுத்துக்கலைன்னா அதனால சாஸ்திரத்துக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. அப்புறம் சாஸ்திரம் சொன்ன மாதிரி இவன் ஏதாவது பண்ணால் அதனுடைய லாபமும் சாஸ்திரத்துக்கு இல்லை. சொல்கிறவாளுக்கு ஒரு லாப நஷ்டமும் கிடையாது. இந்த பண்ணுறவனுக்கு தான் லாபம்.
பண்ணினால் லாபம், பண்ணலைன்னா நஷ்டம். சாஸ்திரத்தை சொன்னதை எடுத்துட்டா இவனுக்கு தான் நல்லது, எடுத்துக்கலைன்னா இவனுக்கு தான் துக்கம். அதனால் இங்கே ஒருவேளை இது எடுத்துக்கலைன்னா என்ன ஆகும்? இப்போ சாஸ்திரத்தை சொன்னதை எடுத்துக்கலைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா இந்த சம்சாரம் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லலாம், சரி போட்டோம் அப்படியே இருக்கட்டும், இந்த சம்சாரம் என்ன அப்படியே போயிட்டே இருக்கட்டும், பரவாயில்லை, நான் அப்படி பார்த்துக்கிறேன், எனக்கு கிட்ட எல்லாம் இருக்குது, நான் அதனால் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லலாம். எவ்வளோ நாள் பார்த்துப்பேள்? இல்லை இந்த ஜன்மம், இந்த ஒரு ஜன்மம் தானே பார்த்துப்பேன். இந்த ஒரு ஜன்மம் இல்லை, இன்னும் நிறைய ஜன்மங்கள் இருக்குது எல்லாருக்கும். இந்த ஜன்மத்துக்கு பின்னாடி இன்னொரு ஜன்மம், அதுக்கு பின்னாடி இன்னொரு ஜன்மம், அதுக்கு பின்னாடி இன்னொரு ஜன்மம். ஏன்னா நம்முடைய சாஸ்திரத்திலேயே இந்த கலியுகம் பற்றி சொல்லியிருக்கார். இப்போ நம்ம எல்லாம் தினமும் சங்கல்பம் பண்ணுவது கலியுகே பிரதம பாதே, அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம பாதே அப்படியெல்லாம் சொல்கிறோமே, என்ன அதுக்கெல்லாம் அர்த்தம்? அது எல்லோரும் சும்மா சொல்லிவிடுவார், அவ்வளோதான். சும்மா ஏதோ காலத்தில் சொல்லி கொடுத்துட்டார், அதனால் அது அப்படியே சொல்லிண்டே போவாரே தவிர ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் அது யாரும் பார்க்க மாட்டார். அது இங்கே த்விதீய பிரம்மணா த்விதீய பரார்த்தம்னா என்ன, வைவஸ்வத மன்வந்தரம்னா என்ன, கலியுகம்னா என்ன, பிரதம பாதம்னா என்ன, அதெல்லாம் யாருமே விசாரிக்க மாட்டார். சும்மா எல்லோரும் அப்படியே சொல்லிகிட்டே போயிடுவாரே தவிர தினமும் அது சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அது சொல்கிற போது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்க்க மாட்டார். அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கணக்கு, காலத்தினுடைய கணக்கு இந்த உலகத்தில் யாருமே சொல்லலை, நம்முடைய கிரந்தங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு விஷயத்தையும், என்ன எல்லாம் சொல்லணும்னா ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடும். ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னா இப்போ இந்த கலியுகம் இருக்குது. இந்த கலியுகம் எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டால் 4,32,000 வருஷம். ஒரு வாட்டி இந்த கலியுகம் ஆரம்பிச்சுடுத்தோன்னா அது முடிகிறதுக்கு 4,32,000 வருஷம் ஆகணும். அத்தனை வருஷங்கள் ஆனால் தான் கலியுகம் முடியும். ஆனால் அந்த கலியுகத்தில் இப்போ முதல் பாதம் அப்படின்னு சொல்கிறோம். முதல் பாதம்னா என்ன? 4 பாதம் இருக்கும். அதில் முதல் பாதம்னா 1,08,000 வருஷம். அதுக்கு பிரதம பாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னாச்சு? இந்த கலியுகத்தில் முதல் பாதத்தில் இருக்கும். இந்த முதல் பாதம் எவ்வளவு இருக்குன்னா 1,08,000 வருஷம் முதல் பாதம். ஆனால் இந்த 1,08,000 வருஷத்தில் எவ்வளோ வருஷம் இப்போ ஆயிருக்கு? கலியுகம் ஆரம்பமாயினா 5,000 வருஷம் தான் ஆயிருக்கு. இப்போ நம்ம பஞ்சாங்கம் நிறைய இந்த பஞ்சாங்கங்கள் எல்லாம் பார்த்தேன்னா அதில் ஆரம்பத்தில் என்ன இருக்குங்கிறதான், ஆரம்பத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்தேன்னா அதில் இந்த விஷயம் பற்றி எழுதியிருப்பார். எல்லா பஞ்சாங்கங்களையும் சாதாரணமாக எல்லா பஞ்சாங்கங்களையும் இருக்கும். ஆரம்பத்தில் இந்த கத கல்யப்தாக அப்படின்னு எழுதுவார். இந்த கலியுகம் ஆரம்பம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, எவ்வளோ நாட்டுகள் ஆயிருக்கு, அதெல்லாத்தையும் எழுதுவார். சாதாரணமாக எல்லா பஞ்சாங்கங்களையும் எழுதுவார். அதில் பார்த்தா இப்போ இருக்கிறது 5,100 வருஷத்துக்கு மேலே இப்போ ஆயிருக்கு. 5,120 வருஷம்தான் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கலியுகம் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு பாதம் தான், முதல் பாதம் தான் இப்போ போயின்னு இருக்கு. இந்த முதல் பாதத்துலேயும் பாதியும் இன்னும் ஆகலை. இப்போ ஆனது வெறும் 5,000 வருஷம்தான், 5,120 வருஷம்தான் ஆயிருக்கு. ரொம்ப கம்மி தான் இப்போ ஆயிருக்கு கலியுகம். இன்னும் நிறைய இருக்குது கலியுகம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த நிறைய இந்த பஞ்சாங்கத்துல எல்லாம் இதை எழுதுவார். நிறைய பேர் நிறைய பஞ்சாங்கங்கள்ல எல்லாம் இந்த ஆரம்பத்தில் இது எல்லாத்தையும், ஆனால் நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டார். நிறைய பேர் என்ன பண்ணுவார், இந்த பஞ்சாங்கம் எடுத்த உடனே இந்த வருஷம் எனக்கு எப்படி பலன் இருக்குது, இந்த பலன் எப்படி கிடக்க போகிறது அதான் பார்ப்பா. என்னோட ராசி பலம் என்ன இருக்குது அதுதான் பார்ப்பார் எல்லோரும். என்னோட ராசி பலம், அவருடைய ராசி பலம், யார் அவனுக்கு சேர்ந்த ஆட்டுகளாக இருக்கிறோ அவரோட ராசி பலம், அப்புறம் யார் பார்த்தா இவனுக்கு பிடிக்காதோ அவனோட ராசி பலம் அதையும் பார்ப்பார். யார் இவனோட ஆட்டுகளாக இவனோட ராசி பலம், யார் பார்த்தா இவனுக்கு பிடிக்குமோ அவனோட ராசி பலம், யார் பார்த்தா இவனுக்கு பிடிக்காதோ அவனோட ராசி பலம், இது எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு விட்டுடுவார் பஞ்சாங்கம். இவ்வளோதான் பார்ப்பார் நிறைய பேர். அதனால் இதில் ஆனால் ஆரம்பத்தில் இவ்வளோ விஷயம் எல்லாம் எழுதியிருப்பார். அதில் நிறைய பஞ்சாங்கங்களில் இருக்கும். சாதாரணமாக சில பஞ்சாங்கங்களில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாதாரணமாக எல்லா பஞ்சாங்கத்திலையும் ஒரு வருஷத்தின் ஆரம்பம் பற்றி சொல்கிற போது நம்ம ஜோதிஷத்தில் சொல்லப்பட்ட பெரிய கணக்கில் இது எந்த கணக்கு இப்போ எங்கே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி தான் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கும். அது நியமம். அந்த நியமம் படி தான் எல்லாம் பஞ்சாங்கம் எழுதுவார். அதில் இந்த கலியுகம் பற்றி எல்லாம் எழுதுவார். அப்போது இந்த ஒரு தடவை இந்த கலியுகம் முடிக்கணும்னா 4,32,000 வருஷம் ஆகணும். ஒரு மனிதனுடைய ஆயு எவ்வளவு இருக்குன்னா 100 வருஷம். 100 வருஷம் இருந்தால் அதே ரொம்ப பெரிய விஷயம். 100 வருஷம் இல்லை, 100 வருஷம் இருந்தால் அது ரொம்ப பெரிய விஷயம். யாராவது ஒருத்தர் 100 வருஷம் இருக்காருன்னா எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார். ஓ இவர் 100 வருஷம் இருக்காரு, 100 வருஷம் இருக்கார் அப்படின்னு பார்க்குறார். அதனால 100 வருஷம், சரி 100 வருஷம்னு வச்சுக்கலாம். ஒரு 100 வருஷத்தினுடைய ஆயுஷ்யத்தில்
இந்த பிறக்கிறதுலேருந்து போகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பிறக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த ஜீவனம்ங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். நிறைய கஷ்டங்கள் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வந்துட்டே இருக்குது. இவன் வேணாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த கஷ்டம் நிற்கிறது இல்லை, வேணும்னு சொன்னாலும் சுகம் கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் இவனோட கையில் இல்லை. அது வந்துட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அது எப்படி வரதோ அப்படி இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஜீவனம் வாழ்க்கையில எல்லாம் கஷ்டமாக இருக்குது. கடைசியில் இந்த மிருத்யுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது நினைச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது எல்லோருக்கும். அதை பற்றி பேசினாலே ரொம்ப பயம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோருக்கும். அதனால இந்த ஜீவனம் வந்து துக்கம். அப்போது வெறும் இந்த மனித ஜன்மாவே இவனுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்தா, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று மனித ஜன்மா, இந்த 100 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு மனித ஜன்மாவே, மனித பிறவியே வந்துட்டே இருந்தாலும் இந்த கலியுகம் ஒரு வாட்டி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை வாட்டி இவனுக்கு மனித ஜன்மா எடுக்க வேண்டி வரும்? அது ரொம்ப பெரிய கணக்கு. இப்போ இந்த கலியுகம் ஆரம்பம் ஆனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எத்தனை வாட்டி இவனுக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு? இந்த ஒரு மனித பிறவிலேயே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா இந்த ஒவ்வொரு மனித பிறவிலையும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இன்னும் இதே மாதிரி போயிட்டே இருந்தால் எத்தனை கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வெறும் கலியுகம் பற்றி பேசுகிற போது தான். இன்னும் வேற யுகங்கள் இருக்கே, இந்த துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத யுகம், அதெல்லாம் இருக்குது. அதுலேயும் இந்த கலியுகம், இதுக்கு முன்னாடி இன்னொரு கலியுகம், இன்னொரு துவாபர யுகம் அதெல்லாம் இருந்தது. அப்படியெல்லாம் அதான் இதுதான், இதை பற்றி தான் அதில் வரும். இந்த த்விதீய பரார்த்தே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம பாதைன்னா அதில் எல்லாத்துக்கும் அர்த்தம் இதுதான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லோரும் பார்த்தேன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அதனால இந்த இருக்கிற யுகங்கள்லேயே கலியுகம்தான் ரொம்ப சின்னது. மற்ற யுகங்கள் எல்லாம் இன்னும் பெரிய யுகங்கள். அதனால இந்த வெறும் கலியுகத்தை நீங்கள் எடுத்துட்டு பார்த்தேன்னா ஒரு கலியுகத்தம் ஆகிறதுக்குள்ள எத்தனை வாட்டி ஜன்மம்ங்கிறது ஜன்மத்தை அடைய வேண்டி இருக்கு. ஒவ்வொரு ஜன்மத்திலும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இது பார்த்தா ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு கணக்கே இல்லை. அதுக்கு தான் இந்த அனந்த சம்சாரம் அப்படின்னு சொல்றார். இந்த சம்சாரம்ங்கிறது அனந்தம் அப்படின்னு அதுக்காக தான் சொல்றார். அதனால என்னன்னா இந்த தர்மானுஷ்டானம், இந்த ஆச்சரணம், இது எல்லாத்தையும் நான் பண்றதில்லை அப்படின்னு ஒருவேளை சொன்னா இது இப்படியே போயிட்டே இருக்கும். பண்றதில்லைன்னா என்ன ஆகும்? இப்போ எந்த துக்கம்ங்கிறது இருக்கும், இது அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு ஒரு இது எப்படியே எப்போவுமே இந்த ஜன்மம், இன்னொரு ஜன்மம், இன்னொரு ஜன்மம், இன்னொரு ஜன்மம். ஏன்னா ஒரு ஜீவாத்மனா இருந்தால் அவன் சும்மா இருக்க முடியாது. ஏதோ பண்ணிட்டே இருப்பான், ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பான். அந்த ஒவ்வொரு வேலை பண்ணுற போது அதிலிருந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏதோ புண்ணியமோ பாப்பமோ ஏதோ வந்துட்டே இருக்கும். இவன் சும்மா உட்கார முடியாது, யாருமே சும்மா உட்கார முடியாது. ஏதோ ஒரு வேலை அவனோட பிரகிருதி படி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பான். யாரும் சும்மா இருக்க முடியாது. அந்த பண்ணுற போது புண்ணியம் பாப்பம் நிறைய வந்து இவன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கு. அது வந்து அது அந்த புண்ணியம் பாப்பம் வந்துடுத்தோன்னா அதுவும் சும்மா இருக்க முடியாது. அது வந்து பலத்தை கொடுத்து தான் ஆகணும். அது பலனை கொடுத்துட்டே இருக்கும். இவன் பண்ணிட்டே இருப்பான், பலனும் வந்துட்டே இருக்கும் இந்த ஜென்மம். அதுலேயும் இப்போ சொன்ன கணக்கில் வெறும் மனிதனாக பிறந்தாலும் இந்த கலியுகம் எல்லாம் ஆரம்பித்து இது வரைக்கும் நிறைய வாட்டி ஜன்மம் எடுக்க வேண்டி வரும். அதே வேறே ஒரு பிராணியாக பிறந்தா இவ்வளோ வருஷம் 100 வருஷம் இருக்காது. ஒவ்வொரு பிராணிக்கும் 100 வருஷம் 100 வருஷமெல்லாம் இருக்கிற பிராணிகள் ரொம்ப கம்மி தான். ஒரு விலங்காக பிறந்தா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி பார்த்தோம்னா அந்த கணக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும், இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்போ இந்த மனித பிறவில ஆனாலும் கொஞ்சம் சுகம் கிடைக்கிறது. இந்த பிராணி ஜன்மால சுகம் கிடைக்காது. பிராணி ஜன்மாங்கிறது வந்து இந்த விலங்கு ஜன்மாங்கிறது வந்து வெறும் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக தான். இந்த தேவதா ஜன்மாங்கிறது வெறும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, மனித ஜன்மாங்கிறது சுகம் துக்கம் ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு, இந்த பிராணி ஜன்மா வந்து வெறும் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு. அதனால அந்த பிராணி ஜன்மம் ஏதாவது வந்ததுன்னா அப்போ எத்தனை வாட்டி பிறக்க வேண்டி வரும்? அது பார்த்தா அதுவும் ரொம்ப பெரிய கணக்காயிடும். ஏன்னா இந்த பிராணிகளுக்குள்ள 1 மாதம் 2 மாதம் இருக்கிற பிராணிகளும் இருக்கு. 10 நாள் 15 நாள் மட்டும் வாழக்கூடிய பிராணிகளும் இருக்கின்றன. அதனால் இதெல்லாம் பார்த்தா அந்த கணக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இது இப்படியே போயிட்டே இருக்கும். இல்லை வந்து நாங்கள் வந்து எந்த சாதாரண இந்த தர்மானுஷ்டானம் இதெல்லாம் பண்ணுறதில்லை அப்படின்னா அப்போ இது போயிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி என்ன இருக்கும், இது இப்படியே போயிட்டே இருக்கும். இது நிற்காது. இது எங்கேயாவது நிறுத்தணும் அப்படி என்றால் இந்த தர்மாச்சரணத்தை பண்ணணும். இதை பண்ணினாதான் இதை நிறுத்த முடியும், அந்த சாஸ்வதமான சுகத்தை அடைய முடியும். அதனால இது வந்து எல்லோரும் நன்றாக தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் எந்த ஆதுனிக காலமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த சௌரியங்கள், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் எவ்வளவு வந்தாலும் இந்த தர்மம் அதர்மம் மட்டும் என்னைக்கும் மாறாது. உலகம் மாறிண்டே இருக்கலாம். இந்த உலகம் மாறுறதுனால இந்த தர்மம் மாறிடும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. உலகம் எப்படி மாறிண்டே இருந்தாலும் இந்த தர்மங்கள் வந்து அப்படி தான் இருக்கும்.
இந்த தர்மத்தால் வரக்கூடிய சுகம், அதர்மத்தால் வரக்கூடிய துக்கம் அது அப்படி தான் இருக்கும், அது மாறாது. இப்போ இந்த உலகத்தில் சில விஷயங்களை யாருமே மாற்ற முடியாது. சில விஷயங்களை மாற்றலாம், ஆனால் சில விஷயங்களை யாருமே மாற்ற முடியாது. எப்படி? இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறார்? கண்ணால் பார்க்குறார், காதால் கேட்குறார். இது என்றைக்கும் மாற்ற முடியாது. இல்லை முன்னாடி இருந்த எல்லோரும் கண்ணால் பார்த்துட்டு இருந்தார், காதால் கேட்டுட்டு இருந்தார். இப்போ காலம் எல்லாம் மாறிடுத்தோ, அதனால் இப்போ நான் காதிலிருந்து பார்ப்பேன், கண்ணால் கேட்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் வந்தாலும் இதை மாற்ற முடியாது. ஏன்னா அது எப்படி இருக்கோ அது அப்படி தான் எடுத்துக்கணும். நீ இன்னும் கண்ணால் தான் பார்க்கணும், காதால் தான் கேட்கணும். இது யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் சில விஷயங்களை யாருமே மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த தர்மமும் அதே மாதிரி தான். அதனால் இதையும் யாரும் மாற்ற முடியும். இந்த தர்மத்தினுடைய பலன் சுகம், அதர்மத்தினுடைய பலன் துக்கம். அதனால் இது இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை யாருமே மாற்ற முடியாது. அதனால் இதை எல்லோரும் நன்றாக தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் இந்த ஒரு தர்மத்தை எல்லோரும் நன்றாக ஆச்சரணம் பண்ணி இந்த ஒரு வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளணும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறோம். இந்த ஒரு வழியை காட்டுவதற்காக தான் ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதாள் அவர் எல்லோரும் அவதாரம் பண்ணி அவருடைய உபதேசங்களில் இந்த மாதிரி ஒரு நல்ல வழியை அவர் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்திருக்கார். இந்த வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம், இந்த எல்லா கிரந்தங்களும் வந்தது இதுக்காக தான். இந்த ஒரு தத்துவம் இது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு தத்துவம். இந்த காலத்தில் நிறைய பேர் ஹிந்து தர்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஏதோ பூஜை பண்ணுறது, ஏதோ விளக்கேற்றுறது, ஏதோ குங்குமமோ ஏதோ பஸ்மமோ வச்சுக்கிறது, இவ்வளோ பண்ணிட்டா இந்து தர்மம் அப்படின்னு நினச்சி இவ்வளோதான் இந்த தர்மம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாமே இந்த தர்மத்தினுடைய ஒரு பாகம்தான். இன்னும் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த தர்மம் பற்றி நிறைய இருக்குது. இந்த தர்மத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் இந்த மாதிரி 4-5 விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இதுதான் இந்த தர்மம் அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உள்ளே போய் பார்த்தா நிறைய இருக்குது. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஆத்தியாத்மிகமான இந்த வேதாந்த தத்துவம், இந்த கர்ம சித்தாந்தம் முதலான இந்த நீதி தத்துவம் முதலான எல்லா விஷயங்களையும் பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த தர்மத்தில். அதனால் இதெல்லாமே இப்போ நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் சில விஷயங்கள் தான். இந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். அது யார் நன்னா படிச்சிருக்காரோ அவருக்கு தான் தெரியும். இந்த தர்மம் இந்த தர்மம் எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ ஏதோ ஒரு நதி பார்க்குறோம். இந்த நதி எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? யார் சும்மா மேல் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கானோ அவனுக்கு தெரியாது. யார் உள்ளே போயிட்டு வந்திருக்கானோ அவனுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிற விஷயத்தை. யார்கிட்டேருந்து நாம் கேட்கணும், யார்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா மேல் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறவனே மேல் நின்றுட்டு 100 வருஷம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் அது எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தன் மேலே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கான், அவங்கிட்ட போய் நீங்கள் கேட்டால் அவன் சரியாக சொல்ல முடியாது. யார் உள்ளே போய் பார்த்துருக்கானோ, ஒரு தடவையாவது உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்கானோ அவங்கிட்ட தான் நாம் கேட்கணும், அவன்கிட்டேருந்து தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த தர்மத்தின் பெருமை என்ன, இந்த தர்மம் எதுக்காக வேண்டியிருக்கு, இந்த எல்லா விஷயம் இந்த தர்மத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயங்களை யார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்? சும்மா இன்றைக்கி யார் யார் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரோ அவகிட்ட சும்மா 4-5 விஷயம் இங்கே இருக்கிறது ஏதோ 2-3 புஸ்தகத்தில் 2 புஸ்தகத்துலேயும் 2-3 விஷயம் மட்டும் படிச்சுட்டு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு யாரெல்லாம் பேசிட்டு இருப்பாரோ அவகிட்டேருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுட்டா போராது. யார் ஆழமாக தெரிஞ்சுட்டு இருக்காரோ, அத்தியனம் பண்ணியிருக்காரோ, அதனால்தான் இந்த சனாதன தர்மத்தில் இந்த அத்தியனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அத்தியனத்துக்கு ஒரு பெரிய ஸ்தானம் கொடுத்திருக்கார். அத்தியனம்னா படிக்கிறது. இந்த அத்தியனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் நிறைய குருகுலங்கள் எல்லாம் இருந்தது. அதனால்தான் நிறைய குருகுலம் அந்த எல்லா குருகுலங்களுக்கும் போய் எல்லோரும் அத்தியனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எதுக்குன்னா இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கு. அதனால இதெல்லாம் இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்றாலே நிறைய வருஷம் முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு மீமாம்சா சாஸ்திரம் படிக்கணும், அதுக்கு நிறைய வருஷம் படிக்கணும். ஏதோ வியாக்கரணம் படிக்கணும்னா அதுக்கு நிறைய வருஷங்கள் படிக்க வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு ஆகம சாஸ்திரம் படிக்கணும்னா நிறைய விஷயங்கள் நிறைய வருஷம் படித்தாதான் அதை அத்தியனம் பண்ண முடியும், நன்றாக தெரிஞ்சுக்க முடியும். சும்மா ஏதோ 2 நாள் உட்காந்து படிக்க முடியாது எந்த ஒரு சாஸ்திரத்தையும். நிறைய வருஷம் அதுக்கு ஒரு சம்பிரதாயம் வேற இருக்கு. அந்த சம்பிரதாயம் படித்தாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். வேதாத்தியனம் பண்ணணும், சாஸ்திராத்தியனம் பண்ணணும். சாஸ்திரங்களையும் ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணணும்னா நிறைய வருஷங்கள் அதுக்காக உட்காந்து தினமும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தால் தான் அதை நன்னா புரிஞ்சுக்க முடியும். அத்தனை விஷயங்கள் நம்முடைய தர்மத்தில் இருக்குது. அதனால் இந்த தர்மத்தினுடைய தத்துவம் எப்படி இருக்குது, இது எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நாம் யார் அதை நன்னா படிச்சுட்டு வந்திருக்காரோ அவர்கிட்ட இருந்து தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் சும்மா ஏதோ 2-3 புஸ்தகம் படிச்சுட்டு யாரும் நிறைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு சம்பிரதாயம்ங்கிறது இருக்குது.
அதனால இந்த மாதிரி அந்த ஒரு தத்துவத்தை எல்லோரும் நன்றாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு தர்மத்தின் பெருமையை எல்லோரும் நன்றாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு தர்மத்தை நன்றாக ஆச்சரணம் பண்ணணும். நாமும் இந்த தர்மத்தை நன்றாக ஆச்சரணம் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இதை நன்றாக சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு தர்மத்தை நன்றாக சொல்லிக் கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன யோசனை பண்ணிட்டு இருப்பார், எங்கள் குழந்தைகள் நிறைய ஸ்தானத்துக்கு, பெரிய ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லோருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்குது. எல்லா வீட்டுகள்லையும் எங்கள் குழந்தைகள் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்குது. நன்னா படிக்கணும், நன்னா சம்பாதிக்கணும், நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அது இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, இதுக்காக எங்கள் குழந்தைகளுக்கு இந்த லௌகீகமான விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்தா போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஏன்னா இவர் லௌகிகத்தில் தானே மேலே வரணும்னு நாங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ லௌகிகத்தில் மேலே வரணும்னா லௌகிக விஷயங்கள் பற்றி சொல்லிட்டா போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். இந்த மாதிரி நினைக்கிற போது தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி நினச்சிட்டு தான் தப்பு பண்ணுறார். ஏனென்றால் இந்த லௌகிக பிரபஞ்சத்தில் இவர் மேலே வரணும்னா வெறும் லௌகிகத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போராது. இந்த தார்மீகமான விஷயங்கள் பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த தார்மீகமான விஷயங்கள் பற்றியும் சொல்லிக் கொடுத்தாதான், தார்மீகமும் லௌகிகமும் ரெண்டையும் சொல்லிக் கொடுத்தாதான் இவர் உலகத்தில் பெரிய ஸ்தானத்துக்கு வர முடியும். இந்த தார்மீக சம்ஸ்காரம்ங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்தாதான் உலகத்தில் அவர் பெரிய ஸ்தானத்துக்கு வர முடியும். இந்த சம்ஸ்காரம் இல்லாமல் அவர் பெரிய ஸ்தானத்துக்கு வந்தாலும் அவர் நிறைய நாள் அதில் இருக்க முடியாது, அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாது. இந்த சம்ஸ்காரம் இருந்தால் தான் அந்த ஸ்தானத்தில் பெரிய ஸ்தானத்துக்கு வர முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பார், இது தார்மீகம், இது லௌகிகம், எங்களுக்கு லௌகிகம் தான் வேண்டி இருக்கு, அதனால தார்மீகம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் இங்கே தான் இந்த மாதிரி நினச்சிட்டு தான் தப்பு பண்ணுறார் நிறைய பேர். ஏனென்றால் இந்த தார்மீகத்துக்கும் லௌகிகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அது இல்லைன்னு அப்படின்னு இல்லை, இருக்குது. தார்மீகத்துக்கும் லௌகிகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால எவ்வளோ தார்மீக இந்த லௌகிகமான இந்த படிப்பு அதோட எவ்வளோ தார்மீகமான சம்ஸ்காரம் குழந்தைகளுக்கு கிடைக்குமோ அவ்வளோ மேலே இருக்கிற ஸ்தானத்துக்கு அவர் வர முடியும் வாழ்க்கையில். அதனால் இதை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் நம்ம உலகத்தில் பார்த்துட்டே இருப்போம், நல்ல ஸ்தானத்துக்கு வந்தவருக்கு அந்த ஒரு நல்ல சம்ஸ்காரம் இருந்தால் தான் அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா ஏதோ அதிர்ஷ்டத்தில் அந்த ஸ்தானத்துக்கு வந்தாலும் ஜாஸ்தி நாள் அதில் யாரும் இருக்க முடியாது. அந்த சம்ஸ்காரம் இருந்தால் தான் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். அந்த சம்ஸ்காரம்னா அதுதான் தார்மீக சம்ஸ்காரம். அதனால் இந்த ஆன்மீக சம்ஸ்காரம் குழந்தைகளுக்கு கிடைச்சாதான் நீங்கள் நினச்சிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு குழந்தைகள் வர முடியும். இல்லைன்னா வெறும் இந்த படிச்சுட்டே இருந்தால் போகிறோம் அப்படின்னு அவள் லௌகிகத்துக்கு தானே போக வேண்டியிருக்கு, அதனால இந்த லௌகிகமாக எதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டா போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் இது போகிறோம்னு சொன்னால் நாளைக்கு அவளும் போகிறோம்னு சொல்லிவிடுவார். உங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிடுவார். நான் இங்கே இருந்துட்டா போகிறோம், அவள் போய் அப்பா அம்மாவை போய் பார்க்க தேவையில்லை, அவள் போயிட்டாருன்னா இங்கேருந்து ஏதோ பணம் அனுப்பிச்சுட்டா போகிறோம், ஏதோ நீங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வர முடியாது, நாங்கள் இங்கே இருப்பேன், நீங்கள் ஏதோ பண்ணிட்டுருங்க போகிறோம் அப்படியே அவளும் சொல்லிடுவார். நீங்கள் போகிறோம்னு சொன்னால் அப்போ அவளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவேளோ அதுதானே அவளுக்கும் வரும். அதனால் இப்போ இது போகிறோம்னு சொன்னால் அப்போ அவளும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பார். அதனால் இது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த குழந்தைகளுக்கும் இன்னும் நல்ல சம்ஸ்காரத்தை கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும். அதனால் இதை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த தார்மீக சம்ஸ்காரம் கிடைக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த தார்மீகமான சம்ஸ்காரத்தை குழந்தைகள் ஒருவேளை வீட்டில் முடியலன்னா ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாய பண்ணி ஏதோ ஒரு கோவில்லையோ, இந்த கோவில்கள்னா அங்கே தரிசனம், நித்திய பூஜை, உற்சவங்கள் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் நடக்கணும். ஆனால் அது மட்டும் பண்ணால் போகாது. கோவில்களில் அது மட்டும் பண்ணால் போகாது, அதையும் பண்ணணும். அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு தர்ம ஜாகிருதி பண்ணக்கூடிய காரியங்களும் அந்த கோவிலில் நடக்கணும். எங்கே கோவில் வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா கோவில்ங்கிறது அது பகவான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அது ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் அந்த கோவிலுக்கு யார் போவாரோ அவளுக்கு அங்கே இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஒரு ஏற்பாடும் பண்ணினால் அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருந்தால் அங்கே குழந்தைகளை அனுப்பணும். எங்கேயாவது இந்த மாதிரி நல்ல காரியக்கிரமம் நடக்கிறதுன்னா அது நல்லதாக நடக்கிறது, நல்ல காரியம், நல்ல சம்ஸ்காரம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கிறதுன்னா அங்கே கண்டிப்பாக அனுப்பணும். ஏன்னா அந்த சம்ஸ்காரம் கிடைச்சாதான்
நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து எந்த ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு விரும்பின்றிருக்காளோ அந்த ஸ்தானத்துக்கு அவள் வர முடியும். இல்லைன்னா அது எவ்வளோ பிரயத்னம் பண்ணாலும் அவள் வர முடியாது. இந்த சம்ஸ்காரம்ங்கிறது வேணும். மனிதனுக்கு இந்த சம்ஸ்காரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சம்ஸ்காரம் இருக்கிறவன் வந்து எப்போதுமே தப்பு பண்ண முடியாது. ஒரு பணக்காரன் தப்பு பண்ணுவான், ஒரு பண்டிதன் வந்து தப்பு பண்ணுவான், ஒரு பலசாலியா இருக்கிறவன் தப்பு பண்ணுவான், ஒரு அதிகார ஸ்தானத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணுவான். ஆனா ஒரு சம்ஸ்காரம் இருக்கிறவன் வந்து தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ணிட்டு இருக்கான்னா அதனோட அர்த்தம் அவனுக்கு சம்ஸ்காரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பணம் இருக்கிறவன் வந்து தப்பு பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாது. அவன் நல்ல காரியம் பண்ணான், தப்பான காரியம் பண்ணலாம். இந்த பணம் இருக்கிறவன் வந்து சம்ஸ்காரம் இருந்தால் நல்ல காரியம் பண்ணுவான், சம்ஸ்காரம் இல்லைன்னா தப்பான காரியம் பண்ணுவான். ஆனால் இந்த சம்ஸ்காரம் இருக்கிறவன் வந்து என்றைக்கும் தப்பான காரியத்தை பண்ண முடியும். சம்ஸ்காரம் தப்பு ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. பணமும் தப்பு ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியும். சம்ஸ்காரம் பணம் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதனால் இந்த சம்ஸ்காரம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஒரு சம்ஸ்காரம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் முக்கியமாக கிடைக்கணும். இது வந்தால் தான் அது இந்த மாதிரி ஒரு காரியம் எல்லா இடத்துலையும் நடக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு கிராமத்துலேயும், ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல சம்ஸ்காரம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியக்கிரமம் நடக்கணும். ஒருவேளை வீட்டில் பண்ண முடியலன்னா எங்கே பண்ணுறாரோ அந்த இடத்துக்காவது அனுப்பணும். அந்த இடத்துக்கு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு அனுப்பணும். குழந்தைகளை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பணும். அங்கே அவள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரோ நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். என்னெல்லாம் நீதிகள், என்னெல்லாம் தர்மம் அதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவளுக்கு சொன்னாதான் அவள் வாழ்க்கையில் நல்ல வழியில் இருப்பாள். எப்பவும் தப்பான வழிக்கு போகவே மாட்டாள். இந்த சம்ஸ்காரத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. ஒரு மனிதனை சரியான வழியில் தான் போகிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த சம்ஸ்காரத்துக்கு தான் இருக்குது. அதனால் இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சம்ஸ்காரம்ங்கிறது கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியம் எல்லா இடத்துலையும் நடக்கணும். இங்கே நடக்கிறதா இல்லையோ தெரியல, இங்கேயும் நடக்கணும். அந்த மாதிரி இந்த கிராமத்துலேயும் அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும். இப்போ வேத பாடசாலை நடந்துட்டுருக்கு, வேத பாடசாலை குழந்தைகள் எல்லாம் இருக்கா, எல்லாம் வேதாத்தியனம் பண்ணுறார், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சத்சங்கம், ஒரு சத்சம்ஸ்காரம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் ஏதோ வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ. இப்போ ஸ்கூலுக்கு எப்படியும் தினமும் போயிட்டே இருக்கார். ஆனால் அதோட எல்லா குழந்தைகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல சம்ஸ்காரம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியக்கிரமம் இங்கே நடந்துகிட்டே இருக்கணும். அது நடந்தால் தான் நல்ல வழியில் அவர் இருக்க முடியும். அதனால் இதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறோம். இந்த கோழிக்கோடு மகாநகரத்துக்கு இதுக்கு முன்னாடி எங்கள் பரமகுருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யாதீத மகாசுவாமிகளும் எங்கள் பராபர குரு எல்லோரும் அவருடைய யாத்திரைகளில் இந்த சுங்கேரி குரு பரம்பரைக்கும் இந்த கோழிக்கோடு மகாநகரத்துக்கும் ஒரு விசேஷமான குரு சிஷ்ய சம்பந்தம் இருக்குது. இங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் சுங்கேரி பீட்டத்துக்கும் ஒரு விசேஷமான குரு சிஷ்ய சம்பந்தம் இருக்குது. ஆதிசங்கர் பகவத்பாதாள் இந்த சனாதன தர்மம் எப்போதுமே பிரச்சாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்முடைய பாரத தேசத்தின் 4 திசைகள்லையும் 4 ஆம்நாய பீட்டங்களை ஸ்தாபனம் பண்ணியிருக்காருங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 4 ஆம்நாய பீட்டங்களையும் இந்த தட்சிண பாரதத்தில் ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்தில் சாரதாம்பாளை பிரதிஷ்டாபனம் பண்ணி இந்த பீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதனால்தான் இதுக்கு சாரதா பீடம். அதுவும் இந்த தட்சிண திசையின் பீட்டமாக இருக்கிறதுனால தட்சிணாம்நாய பீடம். அதையும் ஸ்ருங்கேரியில் ஸ்தாபனம் பண்ணதுனால தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி சாரதா பீடம் அப்படிங்கிற இந்த பீட்டத்துக்கு இந்த பேர் வந்திருக்கு. ஆரம்பத்திலிருந்து இந்த பீட்டத்தில் அவிச்சின்னமான ஒரு குரு பரம்பரை. இந்த பரம்பரையில் இருக்கிற ஆச்சாரியாள்கள் இந்த வழியில் போகும்போது இந்த கோழிக்கோடுக்கு வந்து இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயம். எங்கள் பரமகுருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீத மகாசுவாமி அவருடைய முதல் யாத்திரையில் 6 வருஷம் யாத்திரை பண்ணியிருக்கார். சுங்கேரியிலிருந்து கிளம்பி 6 வருஷம் யாத்திரை பண்ணி 6 வருஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி சுங்கேரிக்கு வந்தார். அது அவர் பண்ணின முதல் யாத்திரை. 1956 அவர் ஒரு யாத்திரை பண்ணார். அந்த யாத்திரையில் காலட்டிக்கு முதல்ல சுங்கேரியிலிருந்து கிளம்பி காலட்டிக்கு வந்திருந்தார். அந்த காலட்டிக்கு போகும்போது இந்த கோழிக்கோடு வழியாக அவர் வந்து காலட்டிக்கு போயிருந்தார். அப்போ இங்கேயும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி இங்கேருந்து போயிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி வந்திருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் குருநாதரும் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் குருநாதரோடு இங்கே யாத்திரை பண்ணும்போது இந்த தட்சிண பாரத யாத்திரை பண்ணுற போது இங்கே வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி இங்கே வந்திருந்தேன். இப்போது இந்த கும்பாபிஷேகத்துக்காக இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த கேரளத்துக்கு வந்து இந்த கேரளம் வந்து இந்த பாரதத்தில் இதுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்தானம் இருக்குது. இந்த கேரளம் எதுக்குன்னா முன்னாடியிலேருந்தே இங்கே பெரிய விசேஷமான க்ஷேத்திரங்கள்
இந்த புராண பிரசித்தமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அனந்த பத்மநாப சுவாமி க்ஷேத்திரம், குருவாயூரப்ப சுவாமி க்ஷேத்திரம், இந்த விருஷாச்சலேஸ்வர க்ஷேத்திரம், திரிசூரில் விருஷாச்சலேஸ்வர க்ஷேத்திரம், இந்த அம்பாள் க்ஷேத்திரங்கள் நிறைய இங்கெல்லாம் இருக்குது. அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப புனிதமான ஒரு பூமி. அதே மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதாள் அவதாரம் பண்ணின ஒரு ரொம்ப புனிதமான ஒரு பூமி இந்த கேரளம். ஆதிசங்கரர் இந்த கேரளத்தில் காலட்டியில் ஆரியாம்பா சிவகுரு தம்பதிகளுக்கு புத்திரராக அவர் அவதாரம் பண்ணி இங்கேருந்து அவர் கிளம்பி ஆரம்பம் பண்ணி எல்லா பாரத தேசம் முழுவதும் அவர் சஞ்சாரம் பண்ணி எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டிருக்கார். எல்லோருக்கும் இந்த மோட்ச மார்க்கத்தை காட்டுவதற்காக பிரம்மசூத்திர பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், பிரஸ்தானத்ரய பாஷ்யம், அதே மாதிரி நிறைய பிரகரண கிரந்தங்களை எழுதியிருக்கார். அதே மாதிரி அந்த பகவானுடைய பக்தியை, பகவானோட விஷயத்தில் பக்தியோடு இருந்து பகவானுடைய அனுகிரகத்தை அடைவதற்காக நிறைய ஸ்தோத்திரங்களை ஆதிசங்கர் எழுதியிருக்கார். எப்படியும் நாளைக்கு அந்த ஸ்தோத்திர காரியக்கிரமம் தான், அந்த ஸ்தோத்திரங்களுடைய பாராயணம் காரியக்கிரமம் தான் நாளைக்கு நடக்க போகிறது. அந்த ஸ்தோத்திரங்கள்லேருந்து 3 ஸ்தோத்திரங்களின் பாராயணம் காரியக்கிரமம் நாளைக்கு நடக்க போகிறது. இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரங்களை ஆதிசங்கர் எழுதியிருக்கார், இந்த பகவானுடைய அனுகிரகத்தை அடைவதற்கு வேண்டிய ஒரு வழியை காட்டுவதற்காக. அதே மாதிரி இந்த மோகமுத்கரம், பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா முதலான கிரந்தங்களை எழுதி அந்த கிரந்தங்களில் ஒரு நல்ல சமாஜம், இந்த ஒரு நல்ல தேசம், நல்ல சமாஜம், இதுக்கு வேண்டிய ஒரு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கோ அந்த எல்லா விஷயங்களையும் இந்த கிரந்தங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா, இந்த மோகமுத்கரம் முதலான கிரந்தங்களில் ஆதிசங்கர் உபதேசம் பண்ணின விஷயங்களை ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் அவனுக்கு வேண்டி இருக்கு. ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லது நடக்கணும்னா இங்கே ஆதிசங்கர் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கார். அப்புறம் இதெல்லாம் பழைய காலத்தின் விஷயங்கள், இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லோருக்கும் வேண்டிய விஷயங்கள் தான். அந்த மாதிரி விஷயங்களே ஆதிசங்கர் இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா முதலான கிரந்தங்களில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எல்லோருக்குமே ஒரு நல்ல அந்த மோட்ச மார்க்கத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த பகவானுடைய அனுகிரகத்தை அடைவதற்கு வேண்டிய ஒரு வழியையும் காட்டியிருக்கார். ஒரு நல்ல தேசம், நல்ல சமாஜம், இந்த தேசத்தில் எப்போதுமே ஒரு நல்ல ஸ்திதி இருக்கிறதுக்கு, எல்லோருமே சுகமாக வாழக்கூடிய ஒரு நல்ல தேசத்தை நிர்மாணம் பண்ணுறது எப்படிங்கிற விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்கார். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா முதலான விஷயங்களை சொல்லியிருக்கார், கிரந்தங்களில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் ஒரு மனிதனுடைய நன்மைக்காக வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஆதிசங்கர் உபதேசம் பண்ணியிருக்கார். அவர் அவதாரம் பண்ணின புனிதமான க்ஷேத்திரம் இந்த காலட்டி க்ஷேத்திரம், அது இங்கே கேரளத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த கேரளத்தில் எப்போதுமே இந்த யாத்திரையெல்லாம் நிறைய யாத்திரைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த யாத்திரைகளில் இப்போ இங்கே வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரளத்தில் இப்போ வேறு இடத்துல எல்லாம் சம்சாரம் அப்படின்னா என்ன, ஏதோ இந்த ஜன்மா, அந்த குடும்பம், அந்த வேலை, அப்புறம் இவன் பண்ணக்கூடிய வேலைகள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்துக்கும் சம்சாரம் அப்படின்னு சொல்லுவார். இவன் பண்ணக்கூடிய வேலை, பரிவாரம், இதுவும் அந்த எல்லாம் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கோ அதெல்லாத்துக்கும் சம்சாரம்னு சொல்லுவார். ஆனால் இந்த தமிழில் சம்சாரம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த கல்யாணம் பண்ணிட்டா சம்சாரம் வந்துட்டுருக்கு தமிழில். வேறே பாஷையிலெல்லாம் இதெல்லாத்துக்கும் சம்சாரம்னு சொல்கிறார். இந்த தமிழில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பத்னிக்கு சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க, அப்படி தான் இருக்குது, அந்த பாஷையில் அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ வேறு இடங்கள்லாம் இதெல்லாம் இருந்தால் சம்சாரம் வருது. இந்த தமிழில் மட்டும் இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே சம்சாரம் வந்துடுறது. ஆனால் இந்த கேரளத்தில் மட்டும் பேசினாலே சம்சாரம் வந்துடுறது, பேச்சே சம்சாரம். அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். நீ பேசினா, நீ வேண்டாத பேச்சுகள் எல்லாம் பேசினா அதுதான் சம்சாரம். அப்பா நீ என்ன பேசினாலும் எது வேண்டி இருக்கோ அது சம்சாரம், அது பேசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த மலையாளத்தில் இந்த சம்சாரம்னாலே பேசுறதுக்கு இந்த சம்சார சப்தத்தை உபயோகம் பண்ணிட்டு இருக்கார். அதனால என்ன அர்த்தம்னா, அதனால தான் இந்த சாஸ்திரத்துக்கு ரொம்ப கிட்டக்கு இருக்குது. சாஸ்திரத்துக்கு ரொம்ப கிட்டக்கு இருக்கக்கூடியது இங்கே இருக்கிற பாஷையில் இருக்கிற சப்தம். ஏன்னா நீ பேசுறதுக்கே சம்சாரிக்கிறதுன்னா இது பேசுறது, அப்படி சம்சாரிச்சோன்னா பேசுறதுன்னு தான் அர்த்தம் வருது. ஏன்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நானுத்தியாயாத் பகூன் சப்தான் வாச்சோ விக்லாபனம் ஹி தத்து அப்படின்னு பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்லியிருக்கு. என்ன அதனோட அர்த்தம்னா, நீ நிறைய பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது உபனிஷத்து. நீ நிறைய பேசினேன்னா அது சும்மா உன்னோட கண்டத்துக்கு சிரமம் கொடுக்கறது தான், உன்னோட தொண்டைக்கு ரொம்ப சிரமந்தான் ஆகும், அதனால் நிறைய பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார்.
அப்படின்னா அதனோட அர்த்தம் என்ன? நிறைய பேசக்கூடாதுன்னா கொஞ்சம் பேசணும்ங்கிறது அதனோட அர்த்தம். நிறைய நீ பேசவே வேண்டாம்னு சொல்லலை, நிறைய பேச வேண்டாம்னு சொன்னார். நிறைய பேச வேண்டாம்னா அதனோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் பேசணும். அப்படின்னா அந்த கொஞ்சம் எதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டால், எந்த பேச்சால் உனக்கு ஞானம் கிடைச்சி இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில் வர முடியுமோ அந்த பேசு, அதை மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பேச்சுன்னா அதுதான் வேதாந்தம். இந்த வேதாந்தம் பற்றி பேசு. நீ என்ன பேசினாலும் தர்மம் பற்றியோ வேதாந்தம் பற்றியோ பேசினால் அதுலேருந்து தான் உனக்கு ஞானம் கிடைக்கும், அந்த ஞானத்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் பேசி மற்ற பேச்சுகள் எல்லாம் விட்டுடு அப்படின்னு அந்த பிருஹதாரண்யகோபனிஷத் சொல்கிறது. அதே மாதிரி இந்த உபனிஷத்தில் முண்டகோபனிஷத்துலையும் இருக்கு. யஸ்மின் தேவ் பிருத்திவி சாந்தரிக்ஷமோதம் மனசா பிராணைச்ச சர்வை தமே வைகஞ்சானத ஆத்மானம் அந்யாவாச்சோ விமுஞ்சதா அமிர்தஸ்யைஷ சேதுஹு அப்படின்னு சொல்றது அந்த உபனிஷத். ஏன்னா எந்த பரமாத்மாக்குள்ள இந்த உலகம் எங்கிறது இருக்கோ அந்த பரமாத்மா பற்றி தான் நீ பேசு, அந்த பரமாத்மா பற்றி தான் தெரிஞ்சுக்கிறது என்ன பேச வேண்டியிருக்கோ அது மட்டும் நீ பேசு. அந்யாவாச்சோ விமுஞ்சதா, மற்ற பேச்சுகள் எல்லாத்தையும் விட்டுடு. ஏனென்றால் அந்த மற்ற பேச்சுகள் பற்றி எல்லாம் விட்டுட்டு இந்த பரமாத்மா பற்றி பேசினால் என்ன ஆகும்? அமிர்தஸ்யைஷ சேதுஹு. இந்த எப்படி இந்த உலகத்தில் ஒரு நதியை தாண்டி போனோம்னா அதுக்கு ஒரு பாலம் வேணும், அதை தாண்டி தான் போக முடியும், இல்லைன்னா அதில் போக முடியாது, தாண்டி போக முடியாது. அதே மாதிரி இந்த சம்சாரத்தை தாண்டணும்னா அதுக்கும் ஒரு சேத்து வேணும். அது என்ன சேத்துன்னா அதுதான் இந்த பிரம்ம விசாரம் பண்ணுறது, இந்த வேதாந்த விசாரம் பண்ணக்கூடிய பேச்சுகளை பேசுறது தான் இந்த சேத்து. அமிர்தஸ்ய ஏஷ சேத்துஹு அப்படின்னு சொல்கிறார். அதனால என்னாச்சுன்னா இந்த உபனிஷத்தே சொல்கிறது, நீ பேசினாலே சம்சாரம், அப்பா பேசினாலே சம்சாரம் வந்துடும் உனக்கு, அதனால் இந்த லௌகிக விஷயங்கள் பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால்தான் எங்கள் முன்னாடி இங்கே இந்த பீட்டத்தினுடைய 34வது அதிபதிகள் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர் பாரதி மகாஸ்வாமிகள், அவர் ஜீவன் முக்தராக இருந்தார். அவரோட காலத்தில் அவர் ரொம்ப நேரம் அந்தர்முகமாக தான் இருந்தார். நிறைய பேருக்கு அப்போ எல்லாம் தரிசனம் எல்லாம் கடிச்சுட்டு இருக்கலை, அவர் வெளியிலே வரதில்லை ஜாஸ்தி, எப்போதுமே அந்தர்முகமாக தான் இருந்துட்டு இருந்தார். ஆனால் சிஷ்யால் எல்லாம் கேட்டுன்றதான், இந்த மாதிரி வெளியிலே வரலைன்னா எல்லோரும் நிறைய பேர் தரிசனம் பண்ணுவதுக்காக வந்திருக்கார், அதனால் வரவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள் எப்படியாவது தாங்கள் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். கேட்டபோது சரியப்பான்னு வந்திருந்தார். வெளியில் கொஞ்சம் நேரம் தான் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தில் யார்கிட்டையும் ஒரு பேச்சும் பேசிட்டு இருக்கலை. அவர் அப்படியே உட்காண்டிருந்தார். அப்போ சில பேருக்கெல்லாம் ஏதோ கேட்கணும் ஏதோ பேசணும் அப்படின்னு சில சிஷ்யர்கள்லாம் இருந்தது மனசில். ஆனால் ஆச்சாரியர்கள் ஒன்றுமே பேசலை. அப்போ சில பேர் கேட்டிருக்கார், அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டார், ஏதோ ஆச்சாரியர்கள் சும்மா உட்காந்துருக்கா, ஏதாவது பேசினா நன்னா இருக்கும் அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் போய் அவர்கிட்ட சொன்னார், ஆச்சாரியர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி எல்லோரும் கேட்குறார், ஏதாவது பேசினா நன்னா இருக்கும். அப்போ அவர் சொன்னார், என்ன விஷயம் பற்றி பேசணும்ப்பா? இந்த சாம்சாரிகமான விஷயங்கள் பற்றி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த பரபிரம்மம் பற்றி பேசணும். பரபிரம்மம் பற்றி பேசவே முடியாது, அங்கே மௌனம்தான் வியாக்கியானம். மௌன வியாக்கியா அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த பரபிரம்ம தத்துவம் பற்றி பேசுறதுக்கு பேச்சே இல்லை. அது பேச்சுக்கும் மேலே, பேச்சுக்கும் மீறினது அந்த பரபிரம்ம தத்துவம். அதனால அதை பற்றி பேசவே முடியாது. பேசினா லௌகிகமான விஷயங்களை பற்றி பேசணும். இதை பற்றி பேசுறது எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இதை பற்றி தேவையில்லை, எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நான் அப்படியே பேசாமல் உட்காண்டிருக்கேன். லௌகிக விஷயங்கள் பற்றி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு எது இஷ்டமோ அதை பற்றி பேசுறதுக்கு பேச்சே இல்லை, அது பேச்சுக்கும் மீறினது. அதனால் நான் பேசாமல் அப்படியே உட்காண்டிருக்கேன். அதனால் என்ன பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அந்த ஒரு இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதான் மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவயுவானம் அப்படின்னு அந்த ஸ்லோகம், தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் இதுதான் சொல்கிறது. அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாஜன தேகினாம் ஸ்ருத்தியர்த்தம் பிரம்மஜீவேக்கியம் வெஞ்சனோதா சிவா அப்படின்னு அந்த இது சொல்கிறது இந்த ஸ்லோகம். அதனால் இந்த பரபிரம்மம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த பேசினால அது தவிர வேற என்ன பேசினாலும் அது சம்சாரம் தான். அதுதான் இங்கே சொல்கிறார், தான் இந்த மலையாளத்தில் சொல்லிட்டு இருக்கார். இதை பற்றி என்ன நீ பேசினாலே சம்சாரங்கிறது இங்கே சொல்லிட்டு இருக்கார். அதனால தான் எனக்கு இது ரொம்ப இஷ்டம். அதனால தான் இதுக்கு எனக்கு இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு, நன்னா பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. இந்த சம்சாரம்ங்கிறது இந்த மலையாளத்தில் அது எந்த அர்த்தத்தில் உபயோகம் பண்ணுறாரோ அது எனக்கு நன்னா பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த அர்த்தம் வருது. அதே நம்ம உபனிஷத்துலையும் சொல்லிட்டு இருக்கா, நீ பேசினா சும்மா இந்த லௌக விஷயங்கள் எது பேசினா அது சம்சாரம்ப்பா அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்து. அதனால் இந்த மாதிரி அதான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணின ஒரு புனீதமான ஒரு க்ஷேத்திரம், அந்த காலட்டி க்ஷேத்திரம் இந்த கேரளத்தில் இருக்குது. அதனால்தான் முன்னோர்கள் எல்லோரும், எங்கள் பூர்வாச்சாரியாள் ஜெகத்குருகள் எல்லோருமே இந்த கேரளத்துக்கு விசேஷமாக இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்.
இந்த திருவனந்தபுரம் மகாராஜ சம்ஸ்தானத்திலிருந்து எல்லா சம்ஸ்தானங்களுக்கும் ஸ்ருங்கேரியோட ஒரு விசேஷமான ஒரு சம்பந்தம், அந்த குரு சிஷ்ய சம்பந்தம் எல்லாம் இருந்தது, இருக்கு. இப்போவும் அந்த சம்பந்தம்ங்கிறது இப்பவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குரு சிஷ்ய சம்பந்தம் இருக்கு. அதனால தான் எங்கள் குருநாதரும் யாத்திரைகள் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அதுலேயும் இந்த கோழிக்கோடு நகரத்தில் இந்த தளி பிராமண சமூகம், இந்த தளி பிராமண சமூகத்துக்கும் முன்னாடியிலிருந்து இந்த சுங்கேரி பீட்டத்தோட ஒரு குரு சிஷ்ய சம்பந்தம்ங்கிறது இருக்கு. அதனால தான் அந்தந்த காலத்தில் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது முன்னாடியிலேருந்து வந்திருக்கு. அது இப்போ இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம்ங்கிறது நடந்தது. ரொம்ப ஒரு சந்தோஷகரமான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற இந்த தளி பிராமண சமூகத்தின எல்லா பக்தர்களும், எல்லா பக்த மகாஜனங்களும் இந்த ஒரு சம்பிரதாயம், இதெல்லாம் சம்பிரதாயமாக இருந்து இந்த சம்பிரதாயத்தை பரிபாலனம் பண்ணி இந்த பிராமண சமூகத்தில் இருக்கிறவ எல்லோருமே இந்த சம்பிரதாயமாக இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த ஒரு பரம்பரை என்ன வந்திருக்கோ, இந்த பரம்பரை நன்னா காப்பாற்று கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி என்ன இருக்கோ அது ரொம்ப பிரசம்சாரகமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இந்த வேத பாடசாலையும் இங்கே நடத்திட்டு இருக்கேன். இந்த கோவில்களையும் நடத்தி நன்னா இந்த கோவில்கள்லையும் இந்த பூஜை உற்சவம் வேறு அனுஷ்டானங்கள் அந்தந்த காலத்தில் பண்ணக்கூடிய உற்சவங்கள் பண்டிகைகள் இது எல்லாத்தையும் நன்றாக ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த தேவகாரியம் பித்ருகாரியம் இது எல்லாத்தையும் நன்னா பண்ணுவதற்காக இங்கெல்லாம் தேவகாரியம் பித்ருகாரியம் அத்தியனம் அத்தியாபனம் இதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய ஒரு வியவஸ்தை எல்லாம் பண்ணி இந்த முன்னாடிலேருந்தே இந்த ஒரு அக்ரஹாரம் அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அது இன்றைக்கும் இது காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். சாரதா சந்திரமௌலீஸ்வருடைய எங்கள் பரம பூஜ்ய குருநாதரான ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் உங்களுக்கு எல்லோருக்கும் சதா காலம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு தர்ம ஸ்ரத்தை பகவத் பக்தி குரு பக்தி இதெல்லாமே எப்போதுமே இதே மாதிரி இருந்து இன்னும் இதிலிருந்து எல்லோருக்கும் நல்லதாகட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிறவர் எல்லோருமே இங்கே நடக்கக்கூடிய இந்த தார்மீகமான எல்லா காரியங்களையும் பங்கேற்று கொள்ளணும். அதே மாதிரி இங்கேருந்து யார் வெளியில் இருக்கிறோ ஏதோ வேலைக்காகவோ படிப்புக்காகவோ எங்கெல்லாம் போயிருக்காரோ எங்கே போனாலும் இந்த ஒரு சம்பிரதாயத்தை விடக்கூடாது. யாருமே இந்த ஒரு சம்பிரதாயத்தை மறக்கக்கூடாது. இங்கே என்ன விசேஷம் நடந்தாலும் எப்போ சமயம் கிடைச்சாலும் இங்கே வரணும். இங்கே நடக்கக்கூடிய காரியங்களில் எல்லோரும் பங்கேற்று கொள்ளணும். எல்லோரும் இதில் கலந்துக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிறவாளும் வெளியில் இருக்கிறவாளும் எல்லோருமே இதுக்கு சேர்ந்தவர் எல்லோருமே இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியக்கிரமங்களையும் பங்கேற்று கொண்டு அந்த பகவானுடைய குருவுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆகணும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி எல்லோருக்கும் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தளி பிராமண சமூகம் இப்போது இந்த பிராமண சமூகத்தை பிரசிடெண்ட்டாக இருக்கார் ரவி மற்றும் அவரோட இருக்கிறவர் எல்லோருக்கும் நாம் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் இந்த ஊர் இந்த வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் நாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த எல்லா காரியங்களும் அந்த சாரதா சந்திரமௌலீஸ்வருடைய எங்கள் குருநாதருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தால் இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நன்னா நடக்கட்டும், இன்னும் பெருசாக இந்த எல்லா காரியங்களும் நடக்கட்டும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம் இங்கே வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேரளத்தின் இந்த கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு வேண்டி எல்லா இந்த யாத்திரைக்கு வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கார். இந்த கவர்மெண்ட்லேருந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லோருமே இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நன்னா பண்ணியிருக்கார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. எல்லோருக்கும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஒரு உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. Thank you.